Actually, I think we are live. Yes. So screen வந்து உங்களுக்கு நான் இப்போ ஷேர் பண்ணுறேன். Yeah, this is 96th day of CyberDude live internship. And நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா இந்த வீடியோவில் வந்து we're going to learn some other exciting concepts. ஸோ என்னென்ன கான்செப்ட் பார்த்தீங்கன்னா சோஃபா நம்ம வந்து ரியாக்டில் வந்து வாட் இஸ் ரியாக்ட் அண்ட் ரியாக்டில் உள்ள காம்போனன்ட்ஸ் எப்படி நம்ம க்ரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்தோம் பேசிக்காக கரெக்டாக. ஸோ இன்றைக்கி வந்து கொஞ்சம் ரியாக்டில் ரொம்ப ரியாக்டிவ் என்னென்ன இப்போது வெப் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், யூ கேன் பில்ட் இன் 2 ways. ஒன்று பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னலாக யூ கேன் பில்ட் இன் HTML, CSS அண்ட் JavaScript, ரைட்? அண்ட் நீங்கள் வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா வெப்சைட்டில் வந்து மோஸ்ட் ஆஃப் டைம்ஸ் ஃபார்ம்ஸு அதெல்லாம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஓகே, பட் வெப் ஆப்னு ஒன்று இருக்குது. ஸோ அந்த வெப் ஆப் தான் பார்த்தீங்கன்னா இந்த லாஜிக்கலான ஃபங்க்ஷனாலிட்டிஸ் எல்லாமே அங்கே தான் இருக்கும். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து பார்க்குற மாதிரி இஃப் யூ டேக் எனி அதர் வெப்சைட் ஃபார் எக்ஸாம்பிள். ஸோ நீங்கள் நிறைய பேர் கரியர் பார்த்துருப்பீங்க இல்லையா, கரியர் வெப்சைட் பார்த்துருப்பீங்க. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா தேர் ஆல் வெப்சைட்ஸ் விச் வில் ஹாவ் ஒன்லி தி இன்ஃபர்மேஷன்ஸ். ஓகே, பட் வெப் ஆப் அப்படின்னா யூ வில் டூ சம் லாஜிக்கல் பர்ஃபார்மன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அண்ட் எவ்ரிதிங் எல்ஸ், இதெல்லாம் வந்து ஒரு லாஜிக்கலாக ஒரு ஆப் மாதிரி ஒர்க் ஆகுது இல்லையா, இட்ஸ் கால் வெப் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. ஓகே, ஸோ அதில் முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது என்னென்னா, நம்ம வந்து எல்லா அப்ளிகேஷனும் ஜஸ்ட் பார்க்க மட்டும் மாட்டோம், we will be interacting it, right? ஸோ ஒன்று வந்து 2 types ஆஃப் இன்ட்ராக்ட் பண்ணுவோம். ஒன்று வந்து மொபைலில் பண்ணுவோம், இது மாதிரி கர்சர் மாதிரி கிளிக் பண்ணுவோம். இன்னொன்று வந்து இன்புட் தருவோம். ஓகே, இப்போ ஈவன் நான் கூகுளில் போயிட்டு நான் சர்ச் பண்ண வச்சுக்கோங்களேன், ஐ ஹேவ் டு டைப் மை டெக்ஸ்ட், ரைட்? அப்போ தான் நான் வந்து சர்ச் பண்ண முடியும், கரெக்டாக? ஸோ தீஸ் 2 type ஆஃப் இன்புட் இஸ் ஸோ எசென்ஷியல் ஃபார் எவ்ரி வெப் அப்ளிகேஷன்ஸ். ஓகே, ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த ரியாக்ட் ஜேஎஸில் எப்படி நம்ம வந்து காம்போனன்ட்ஸ் க்ரியேட் பண்ணுறது, ஃபார்ம் காம்போனன்ட்ஸ் க்ரியேட் பண்ணுறது சொல்லி பார்க்க போகிறோம். அண்ட் அதர் திங்ஸ் லைக் எப்படி ப்ராப்பரான வேலிடேஷன்ஸ்லாம் எப்படி பண்ணுறது சொல்லி பார்க்க போகிறோம். இது ரொம்ப இம்பார்ட்டண்டான செக்ஷனுங்க அது. பிகாஸ் இது இல்லாமல் யூ கான் கோ இன் டெப்த் இன் டு ரியாக்ட். ஓகே, ரியாக்ட் அண்ட் அதர் ஃப்ரண்ட் அப்ளிகேஷன் உள்ள பில்ட் பண்ண முடியாது விச் இன்வால்வ்ஸ் ஃபார்ம். ஓகே, ரைட். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, லெட் மீ ஓப்பன் மை கோட் ரைட் ஹியர். இதான் என்னோட கோட். ஓகே, ஸோ ஸ்க்ரீன் எல்லாமே தெரியுதா? தெரியுது. ஓகே, பேக் எண்ட் எப்போ ப்ரோ ஸ்டார்ட் பண்ணுவீங்க? விரைவில்ங்க. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி பை திஸ் வீக்கெண்ட் ஆர் மேபி நெக்ஸ்ட் வீக்கெண்ட் ஸ்டார்டிங்கில் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஓகே, ஃபைன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வி ஹவ் கிரியேட்டட் ஏர்லியராக அக்கார்டியன் கிரியேட் பண்ணியிருக்கோம். அண்ட் நான் கிட்டில் வந்து சும்மா கமெண்ட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, ஏன்னா என் கோடு டக்குன்னு போயிடும். நான் கிட்டப்பில் கிட்டப்லாம் அப்லோட் பண்ணல, பட் ஸ்டில் கிட்டில் நான் வந்து ட்ராக் பண்ணிட்டுருக்கேன் கோடை. ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, இப்போது என்னோடய கோல் வந்து நம்ம அப்ளிகேஷன் பார்த்துருவோமே. ஸோ open terminal, npm run dev and let it run. Okay, இதான் application கரெக்டா? ஸோ இங்கே வந்து let's work on forms இருக்கிறதுனால let's work on contact. ஓகே, ஸோ கான்டாக்ட் வந்து சின்ன ஒரு கான்டாக்ட் பில்ட் பண்ணி காமிக்கலாம் உங்ககிட்ட. ஸோ what I will do is I will close all unwanted files. இதெல்லாம் தேவையில்லை, கான்டாக்ட் பேஜ் தான் கரெக்டாக. ஸோ I will convert that into division and கொஞ்சம் ஜூம் பண்ணுறேன் உங்களுக்கு இதுக்காக. And அதே மாதிரி I will have some kind of class here. ஸோ margin 10 வச்சுக்கிறேன். அண்ட் இதுக்குள்ளே வந்து டிவிஷன் வைக்கிறேன். இதுக்குள்ளே வந்து bg of white வைக்கிறேன். அண்ட் பேடிங் வந்து ஒரு 10 வைக்கிறேன். அண்ட் இதுக்குள்ளே வந்து I will have h4 which has contact page. ஓகே, ஸோ ஹேங் ஆகுது கான்டாக்ட் பேஜ். ஓகே, சூப்பர். ஸோ இது வந்து அதே மாதிரி லைக் ஃபாண்ட் செமி போல்ட்டாக இருக்கணும், டெக்ஸ்ட் எக்ஸலாக இருக்கணும். நான் எல்லாத்துக்கும் வச்சுக்கிற டிஃபால்ட் ஸ்டடிங் தாங்க. when I'm learning about some concept, you don't need to, நான் யூஐ முக்கியம் தான் இல்லைன்னு சொல்லலை, பட் அதுக்காக நீ யூஐயில் ப்ராப்பராக இப்போயே பண்ணிட்டு இருக்காதிங்க. ஜஸ்ட் வந்து இந்த ஓவரால் யூஐ மட்டும் இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். ஓகே, அதனால நான் வந்து சும்மா எனக்கு எப்போ எல்லா யூஐயில் பார்த்தீங்கன்னா நான் சொல்லித்தரது அப்படி தான் இருக்கும். ஓகே, ஃபைன். ஸோ இது கீழே வந்து I'm going to create some input fields. டிப்பிக்கல் கான்டாக்ட் as ஃபார்ம் தாங்க, எல்லா அப்ளிகேஷன் உள்ள மாதிரி தான். ஸோ for inspiration I will take CyberDude networks ஓட கான்டாக்ட் பேஜ் இருக்கா, கான்டாக்ட் பேஜ் எங்கே இருக்குது, கான்டாக்ட் பேஜ். ஸோ இது கிளிக் பண்ணிக்கலாம் அண்ட் இதை பில்ட் பண்ணுவோம் டிப்பிக்கலி. ஓகே, ரைட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நேமு, அப்புறம் இமெயிலு, சப்ஜெக்ட்டு, கேம் ஃப்ரம் அண்ட் மெசேஜ் இருக்குது. ஸோ நான் இப்போதைக்கு என்ன பண்ணுறேன்னா I will have 2 அட்லீஸ்ட், நேமு, இமெயில் அண்ட் ஒரு பட்டன் வச்சுக்கலாம். டெக்ஸ்ட் ஏரியா வச்சுட்டு ஒரு பட்டன் வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ நான் என்ன பண்ணுறேன், லெட் மீ ரைட் திஸ். ஸோ டிவிஷனுக்குள்ளே வந்து ரேப் பண்ண போகிறேன் எல்லா இன்புட்டும். இன்புட் இது வந்து ஒரு பிளேஸ் ஹோல்டர் இருக்க போகுது. அண்ட் இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இட்ஸ் கோயிங் டு பி என்டர் யுவர் நேம். ஓகே,
ஸோ ரைட் இப்போ வந்து இன்புட்டாக இல்லைங்களா. ஸோ வாட் வி ஹேவ் டு டூ, வி ஹேவ் டு ஸ்டைல். ஸோ அதே மாதிரி கிளாஸ் நேம் ஆஃப் px ஆஃப் 4 py ஆஃப் 2 ரவுண்டர் ஆகணும். பிஜி கிரே ஆஃப் ஒரு 100 வைக்கிறேன், 200 வைக்கிறேன், மேபி கொஞ்சம் டாக்க வேணும் எனக்கு. ஓகே ஃபைன். ஸோ இது கொஞ்சம் பேச வேணும் இல்லையா. ஸோ வாட் ஐ வில் டூ தி block which will expand to will ஃபுல்லாக எடுத்துக்கும். அண்ட் வித்துக்காக நான் பண்ணுறேன், வித்து வந்து ஃபுல்லாக வச்சுக்கிறேன். ஓகே ஸோ ரைட். ஸோ நம்ம என்ன பண்ணோம், ஹேவ் டூப்ளிகேட் இட் ரைட். ஸோ இன்புட் வி ஹேவ் 2 types ஆஃப் இன்புட். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வித்தவுட் அ லேபிள் அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வித் லேபிள். ஸோ இப்போ நான் வந்து இது வித்தவுட் லேபிளில் கிரியேட் பண்ணியிருக்கேன் இல்லைங்களா. வித் லேபிள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த ஸ்ட்ரக்சர் நான் தான் கிரியேட் பண்ணிப்பேன். அந்த ஸ்ட்ரக்சர் பார்த்துக்கோங்க. டிவிஷனுக்குள்ளே நான் ரேப் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லேபிள் அண்ட் ஃபார் ஆட்ரிபியூட் வந்து நேம். ஃபார் எக்ஸாம்பிள் இமெயில் அட்ரஸ் வச்சுக்கோங்களேன். இமெயில் அட்ரஸ் அப்புறம் அதோட இன்புட். ஸோ நான் ஆல்ரெடி இதை காப்பி பண்ணிக்கிறேன், ஆல்ரெடி டைப் பண்ணிட்டேன்ல. ஸோ காப்பி அண்ட் பேஸ்ட் அண்ட் டைப் வந்து இப்போ வந்து இட்ஸ் கால் இமெயில். ஓகே ஸோ ஆல்வேஸ் கரெக்டாக அந்த டைப்போட அந்த வேல்யூ நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், அப்போ தான் அதுக்கான வேல்யூஷன் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே ஸோ இப்போ என்டர் இமெயில் இல்லை, இட்ஸ் கால் இமெயில் அட்ரஸ். ஸோ சேவ் பண்ணிக்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓவரால் நம்ம லேட் வந்துச்சு. ஓகே ஃபைன். கொஞ்சம் ஸ்பேஸ் இல்லை பாருங்கள். ஓகே ஸ்பேஸ் ஒயிட் தரலாமா நம்ம அதுக்கு. ஸோ லெட் மீ கோ டு டிவ். அதனால டிவ் நான் பிரிச்சிருக்கேன் ஸ்டார்டிங்கு. ஸோ கிளாஸ் நேம் ஆஃப் ஸ்பேஸ் ஒய் ஆஃப் 4 மேபி. ஓகே அண்ட் மேலே வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் வேணும் இருக்கும். ஸோ மார்ஜின் ஒய் ஆஃப் ஒரு 10 போட்டுக்கிறேன். 10 ரொம்ப அதிகமாக இருக்குல்ல, 5 வச்சுக்கலாம். நான் கொஞ்சம் ஸ்பீடாக போகிற மாதிரி இருக்கா, எல்லாம் புரியுது எல்லாருக்கும். ஓகே ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த லேபிளுக்கும் இதுக்கும் கூட கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது கரெக்டாக. ஸோ நான் என்ன பண்ணலாம், ஐ கேன் ஆல்சோ கோ ஹியர் எனக்கு நான் ஆட் தி கிளாஸ் நேம் அண்ட் மார்ஜின் பாட்டம் ஆஃப் 1 வச்சுக்கிறேன். ஓகே ஸோ ரிஃப்ரெஷ். ஸோ நான் பண்ணுறேன் மார்ஜின் 1 கரெக்டாக இருக்கா, 2 வச்சுக்கலாமா, 2 வச்சு பார்க்கலாம். 2 எதுவுமே வரல. ஸோ மேபி ஐ வில் ட்ரை ஆடிங் மேபி. அன்பு நீங்க பாட்டம்ல வைக்கிறீங்க, டாப்ல வைக்கணும். சாரி பாட்டம்ல வைக்கிறீங்க. குட் மார்ஜின். வாட் ஐ வில் டூ இஸ் இதை வந்து ஐ வில் ட்ரை டு ஹேவ் இட் இன் டிவிஷன் மார்ஜின். இன்னொன்று பண்ணுறேன் நான் எல்லாத்துக்கும். நான் டிப்பிக்கலாக என்ன பண்ணுவேன்னா அந்த இன்புட்டுக்கு அங்கே தான் நான் வந்து தருவேன். ஐ வில் ஹேவ் மார்ஜின் பாட்டம் ஆஃப் 2 or 1. ஓகே ஸோ இது கரெக்டாக ஆயிடுச்சா. இப்போ இதே மாதிரி இதுங்க பண்ணிடலாம். ஸோ என்ன பண்ணுறேன் அதே மாதிரி ஐ வில் ஹேவ் லைக் மார்ஜின். இல்லை கரெக்டாக தாங்க, மார்ஜின் பாட்டம் தானே வரணும், பிகாஸ் அது கீழே இன்புட் தானே எனக்கு அஃபெக்ட் ஆகணும். ஸோ 1 போட்டு பார்க்கலாருங்க. சேவ். லேபிளில் போகிறோம்னு நினைக்கிறேன். பிகாஸ் யூ ஹேவ் டு, இது வந்து பை டிஃபால்ட்டாக லேபிள் வந்து இட் வில் பி இன் ஃப்ளக்ஸ் வே. ஓகே ஸோ யூ ஹேவ் டு மேக் இட் லைக் பிளாக்காக வைக்கணும். சேவ் ரிஃப்ரெஷ் இப்போ பார்த்தீங்களா அப்ளை ஆகிடுச்சு பேடிங்கு, மார்ஜின். ஸோ இப்போ வந்து 4 போட்டிங்கன்னா அதுக்கேற்ற மார்ஜின் அப்ளை ஆகுது. சப்போஸ் வரலன்னா அதுக்கான வே நீ தான் இதை டீபக் பண்ணிக்கணும். ரைட் ஸோ சூப்பர். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஐ ஹாவ் ஒன்லி தி நேம். இது ரெண்டில் இது ஈஸியாக இருக்குன்னு பாருங்கள். இப்போது நான் டைப் பண்ண வச்சுக்கோங்களேன், ஐ டோன்ட் நோ தி வாட் இன்புட் இட் இஸ். ஓகே ஸோ இது ஒரு பேட் யூஎக்ஸ். ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களோட அப்ளிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி யூட்டிலைஸ் பண்ணிக்கலாங்க. டிப்பிக்கலி ஐ ஓன்ட் யூஸ் திஸ் கைண்ட் ஆஃப் இன்புட் ஃபீல்ட்ஸ், இட்ஸ் ஸோ கன்ஃபியூசிங். ஸோ அதனால் என்ன பண்ணுறேன்னா ஐ வில் யூஸ் திஸ் ஒன். ஓகே அண்ட் ஸோ இது ரிமூவ் பண்ணிக்கலாம் இன்புட்டை. ஐ வில் கீப் திஸ் அண்ட் ஆப் டூப்ளிகேட் இட் ஃபார் தி பாஸ்வேர்ட் ஃபார் எக்ஸாம்பிள். ஸோ பாஸ்வேர்ட் வைக்கலாமா, நேம் வைக்கலாமா. ஸோ நேம் கூட வச்சுக்கலாம், பெஸ்ட்டு தான் அது. ஸோ ஃபஸ்ட் நேம் வேணும் இல்லையா. ஸோ ஐ வில் சேஞ்ச் திஸ் டு நேம், ஃபுல் நேம். இவன் டெக்ஸ்ட்டாக இருக்க போகுது, full name, and this is going to be of full name இருக்க போகுது. ஸோ இந்த நல்லா பார்த்துக்கோங்க, when you have a label with a for attribute you have to have an id inside the input, relevant input. அப்போ தான் கரெக்டாக மேட்ச் ஆகும். இது எதுக்குன்னு புரியுதா எல்லாருக்கும். பிகாஸ் இது தராமல் பாருங்களேன், இஃப் ஐ கிளிக் ஆன் ஃபுல் நேம் எதுவுமே கிளிக் ஆகல. ஓகே பட் இப்போ பாருங்கள், அதுவே நான் இன்புட்டுக்கு இந்த ஃபாரில் என்ன வேல்யூ தந்திருக்கணும் அது இன்புட்டில் போயிட்டு ஐடியா தந்து வச்சுக்கோங்களேன். இப்போ பாருங்கள், if I click on the full name it will automatically highlight. Okay, it is UX. Okay, I don't want this kind of border outline. So என்ன பண்ணுறேன், I will remove this outline. Okay, save and okay cool. So இப்போ பார்த்தீங்கன்னா I have only 3 fields. For example name, email, text area இருக்குது இல்லையா. But what suppose you are applying for your passport and passport formula யாச்சும் பார்த்துருக்கீங்களா. It will be like பேஜாக போயிட்டுருக்கும். இந்தியன் பாஸ்போர்ட்
ஃபார் எக்ஸாம்பிள். ஓகே, ஸோ எல்லாத்துக்கும் இந்த மாதிரி நீங்கள் கிரியேட் பண்ண முடியாது கரெக்டாக. இட்ஸ் ஸோ ஹெட்டேக் உங்களுக்கு கிரியேட் ஆகும் உங்கள். ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா இதுக்கு இந்த இன்புட்ஸை வந்து யூ கேன் மேக் டெஸ் காம்போனன்ட், ரீயூசபிள் காம்போனன்ட் ஆக்கிக்கலாம். ஓகே, ஸோ அதான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ வாட் ஐ வில் டூ இஸ் ஐ வில் ஜஸ்ட் காப்பி திஸ் அண்ட் ஐ வில் ட்ரை டு கிரியேட் அ நியூ காம்போனன்ட். ஸோ காம்போனன்ட்ஸ் டேரக்டரிக்குள்ளே ஃபார்ம்ஸ்குள்ளே நான் வந்து ஒரு க்ரியேட் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ இது பேர் பார்த்தீங்கன்னா என்ன வேணால் வச்சுக்கோங்க பேர், பட் ஐம் கோயிங் டு ஹேவ் இட் லைக் ஃபார்ம் இன்புட் வைக்க போகிறேன். ஃபார்ம் இன்புட் டாட் ஜேஎஸ்எக்ஸ் அப்படின்னு வைக்க போகிறேன். ஓகே, ஸோ இங்கே வந்து என்னோடய ஸ்டேட் ஃபங்க்ஷனல் காம்போனன்ட் ஸ்டேட்லெஸ். ஸோ டேப் ப்ரெஸ் பண்ணுறேன் அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய பேர் என்ன பேர் இருக்க போகுது, ஃபார்ம் இன்புட். அண்ட் இங்கே வந்து ஐம் கோயிங் டு ஹாவ் மை டிவிஷன் ஹியர். ஓகே, சூப்பர் கூல். ஸோ இப்போ சேவ் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ என்ன பண்ணுறேன், இது ரிமூவ் பண்ணிவிட்டு அண்ட் இது ரிமூவ் பண்ணிவிட்டு I will call my form input here. ஸோ ஃபார்ம் இன்புட் ஆட்டோமேட்டிக் வந்துருச்சு, சேவ் அண்ட் இங்கே வந்துருச்சு சூப்பராக. ஓகே, அண்ட் இப்போ டூப்ளிகேட் பண்ணிக்கலாம் எவ்வளோ வேணுமோ. ஸோ 2 3 அப்படின்னா டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். பட் இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே சேம் நேமாக வருது கரெக்டாக. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும், we have to use props so that these things will change accordingly. ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஐ வில் சேஞ்ச் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அங்கே போயிடுறேன். ஸோ இதெல்லாம் டைனமிக்காக இருக்குன்னு பாருங்கள். ஸோ இது டைனமிக்காக இருக்குது கரெக்டாக. திஸ் இஸ் கோயிங் டு பி டைனமிக் அண்ட் இந்த ஐடி டைனமிக்காக இருக்க போகுது அண்ட் இது டைனமிக்காக இருக்க போகுது, பிளேஸும் டைனமிக்காக இருக்க போகுது. தட்ஸ் ஆல் ரைட்டா. ஸோ என்ன பண்ணுறேன்னா இங்கே போயிட்டு ஐம் கோயிங் டு ஹேவ் இட் லைக் ஐம் கோயிங் டு ப்ராப்ஸ் சொல்லி நான் வாங்குறதில்ல. ஓகே, அண்ட் இங்கே நான் பாஸ் பண்ண போகிறேன். ஸோ என்ன ஃபஸ்ட் எனக்கு வேணும், எனக்கு ஐ வாண்ட் தி ஐடி மேபி ஃபஸ்ட்டு. ஸோ ஐடி. ஸோ இந்த ஐடி நான் எதுக்கு வாங்குறேன்னா என்னோடய ஃபார் லூப்புக்கும் என்னோட ஐடிக்கும் ரெண்டு அசைன் பண்ணிக்கலாம் கரெக்டாக. அதுக்காக நான் வாங்குறேன் டைனமிக்காக. ஸோ ஐடி வந்து லெட்மி இது வந்து என்ன பேர், ஃபுல் நேம் இல்லையா, ஃபுல் நேம். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லேபிளா, இட் இஸ் கால் லேபிள் ரைட். ஸோ என்ன பண்ணுற அந்த மாதிரி லேபிள் பேர் பார்த்தீங்கன்னா இட் ஷுட் பி ஃபுல் நேம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தி பிளேஸ் ஹோல்டர். ஓகே, ஸோ இந்த பிளேஸ் எப்படி வேணுமோ நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ பிளேஸ் ஹோல்டரும் நான் வந்து ஐம் கோயிங் டு ஹேவ் இட் லைக் full name or I will do something தெரியுதுக்காக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மாற்றுறேன், என்டர் யுவர் ஃபுல் நேம் அப்படின்னு வைக்கிறேன். ஓகே, இப்போ சேவ் பண்ணிக்கலாம் அண்ட் ரிஃப்ரெஷ் அண்ட் ஒன்றுமே வரலாங்க. ஏன் ப்ராப்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். யா, ஸோ நம்ம காம்போனண்ட்டில் நம்ம வந்து ஆட்ரிபியூட்ஸாக பாஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ அந்த காம்போனண்ட்டில் யூ ஹேவ் டு கெட் இட் லைக் எ ப்ராப்ஸ். நான் ப்ராப்ஸ் நாங்கள் வாங்கியிருக்கேன், பட் நான் எங்கேயுமே நான் இங்கே யூஸ் பண்ணல பாருங்கள். ஸோ நான் ஐ கேன் ஜஸ்ட் லாக் செக் பண்ணிக்கலாம். லாக் ப்ராப்ஸ் அண்ட் சேவ் பண்ணி பாருங்களேன். ஸோ ரைட் கிளிக், இன்ஸ்பெக்ட், கோ டு கன்சோல். நவ் ஐ ஹேவ் 3 ஆப்ஜெக்ட். ஸோ 3 விட்டுருங்க, ஒரு ஆப்ஜெக்ட் தான். அதுக்குள்ளே வந்து ஐ ஹேவ் தி ஐடி, லேபிள், பிளேஸ் ஹோல்டர். ஸோ இந்த வேல்யூஸ் வந்து ஐ கேன் மேப் இட் அக்கார்டிங்லி. ஓகே, ஸோ என்ன பண்ணுறேன், இது பேர் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் கோயிங் டு பி ப்ராப்ஸ் டாட் லேபிள் அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இட்ஸ் கோயிங் டு பி ஆஃப் தி ஐடி ரைட். ஸோ props.id. ஸோ இதே தான் இங்கேயும் இருக்கணும் கரெக்டாக. ஸோ ஐ வில் ரீப்ளேஸ் த சேம் ஐடி வித் ஹியர் அண்ட் டைப் நம்ம வேணும், நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். பிளேஸ் ஹோல்டர் நான் மாற்றிக்கிறேன். ஸோ பிளேஸ் ஹோல்டர் பார்த்தீங்கன்னா இட்ஸ் கோயிங் டு பி props.place holder. ஓகே, அண்ட் இந்த கன்சோல் தேவையில்லை. இப்போ இதை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா வி ஹேவ் திஸ் எரர். ஒய் நான் ஹோவர் பண்ணாமலே சொல்கிறேன் ஏன் நம்மளுக்கு இந்த எரர் வருது. பிகாஸ் பை டிஃபால்ட்டாக இட்ஸ் கம்மிங் ஃப்ரம் ESLint. ஓகே, ஸோ ஐடி இஸ் மிஸ்ஸிங் இன் ப்ராப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வருது. பிகாஸ் நீங்கள் வந்து நம்ம ஸ்பெசிஃபை பண்ணல இல்லைங்களா. ஸோ இதுக்கு 2 ways இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா we have to assign the prop types here. ஸோ அந்த காம்போனண்ட்டை கால் பண்ணிவிட்டு காம்போனண்ட் நேம்னா அது ஃபார்ம் இன்புட் இல்லையா. ஸோ ஃபார்ம் இன்புட் டாட் அண்ட் ப்ராப் டைப்ஸ் ஓகே, ப்ராப் டைப்ஸ் அண்ட் இதில் வந்து என்னென்ன வேல்யூ இருக்கோ. ஃபார் எக்ஸாம்பிள் ஐடி இருக்குது, ஐடி இஸ் கோயிங் டு பி ஆஃப் prop types dot and we have to import it right. So நான் பண்ணுறேன், import பண்ணுறேன், import prop types ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஸ்கால் பண்ணிவிட்டு இங்கே நான் எப்படி போயிடுறேன், prop types dot போடும்போது இங்கே நம்ம சரியாக பண்ணலன்னு நினைக்கிறேன். இப்போ சம்திங் we have done wrong. ஸோ ஸ்மாலர் பி போட்டிருக்கேன். ஸோ ஐ ஹவ் டு மேக் இட் லைக் ஸ்மாலர் பி டாட் அண்ட் இதோட மற்றது எப்படி பண்ணியிருக்கான்னு பார்க்கலாமா. லெட்ஸ் கிவ் இட் ட்ரை. ஸோ ஃபாலோவர்ஸ் பேஜ் போடல,
ரெக்கார்டிங்கில் போட்டு பண்ணிக்கிறேன். ஸோ இட்ஸ் கால் ப்ராப் டைப்ஸ். டேரெக்டாக அது வந்து இட்ஸ் நாட் நேம்டு. இது வந்து டேரெக்டாக சொல்லுங்கள். எனக்கு ஒரு டவுட்டு. இப்போ உங்களுக்கு எரர் வந்தது இல்லையா? அந்த ஐடி வந்துட்டு நீங்க ஸ்பெசிஃபை பண்ணலன்ட்டு. நீங்க ஏதாவது எக்ஸ்டென்ஷன் வச்சிருக்கீங்களா? பிகாஸ் எனக்கு வரல. ஸோ அப்படியா? மேபி என்னோட எக்ஸ்டென்ஷன் நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ ஐ ஹாவ் ESLint. எஸ், ஐ ஹாவ் ESLint. ESLint இருக்கிறதுனால தான் எனக்கு VS Codeல காமிக்குது. ஸோ உங்களுக்கு வரல அப்படின்னா யூ டோன்ட் ஹேவ் தட் எக்ஸ்டென்ஷன் கால் ESLint. ஓகே, ஓகே. நீங்கள் டிசேபிள் பண்ணிட்டீங்கன்னா அது உங்களுக்கு ஒர்க் ஆகாது. உங்களுக்கு VS Codeல உங்களுக்கு காமிக்காது. தட்ஸ் இட். ஓகே. தேங்க்யூ. ஓகே, ரைட். ஸோ இது பார்த்தீங்கன்னா இட்ஸ் நாட் நேம்ட் இம்போர்ட். இது வந்து ஒரு டிஃபால்ட் இம்போர்ட் தான். ஸோ வி கேன் டைரக்ட்லி யூஸ் லைக் ப்ராப் டைப்ஸ் அப்படின்னு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ லெட் மீ யூஸ் இட் ஹியர். ப்ராப் டைப்ஸ் டாட் அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா ஐ ஹேவ் தி வேரியபிள்ஸ்க்கு கரெக்டாக இங்கே வருது. ஸோ ஐடி வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் கோட் பி நம்பர். ஸோ நம்பர் இல்லை, ஐடி இட்ஸ் கோட் பி ஸ்ட்ரிங்காக தான் இருக்க போகுது கரெக்டாக. ஸோ ஸ்ட்ரிங்காக இருக்கட்டும். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐ வாண்ட் தி label which is going to be of string again dot string and அதே மாதிரி I need the placeholder prop types dot and இது பார்த்தீங்கன்னா it's going to be of again string ரைட்டா. ஸோ இப்போ சேவ் பண்ணிங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா I don't have that error. ஓகே, ஸோ ஆக்சுவலி இந்த ப்ராப் டைப்ஸ் வந்து நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் இங்கே வந்து டிஃப்ரெண்ட் வேல்யூ தந்தாலும் கூட உங்களுக்கு யூஐயில் ஷோ பண்ணாது, பட் உங்களோட கன்சோல் லாகில் உங்களுக்கு ஷோ ஆகும். ஓகே, ஸோ நான் என்ன மீன் பண்ணுறேன்னா லெட் மீ டெல் யூ. ஸோ இங்கே நான் வந்து என்ன பண்ணுறேன், ஐ வில் ஹேவ் ஐடி அண்ட் இதில் என்ன போட்டிருக்கேன், அந்த டைப் வந்து ஹேவ் ஸ்பெசிஃபைட் ஆஸ் அ ஸ்ட்ரிங் ரைட், அந்த ஐடியோட இது. பட் இங்கே பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணுறேன், நம்பராக போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். நம்பராக போடுறேன், சேவ். அண்ட் இப்போ பாருங்களேன், இங்கே எரர் காமிக்குது. யூஐயில் எந்த எரர் காமிக்கல, பட் உங்களோட கன்சோலில் காமிக்குது. ஒரு வார்னிங் சொல்லி காமிக்குது, ஃபெயில்டு ப்ராப் டைப் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ திஸ் மெசேஜ் ஆர் பிரிட்டி அண்டர்ஸ்டாண்டபிள். நீங்கள் இதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பட் நான் சொல்கிறேன் உங்களுக்கு, இது வந்து ப்ராப்பரான டீபக்கிங்க்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ரைட். ஸோ சப்போஸ் நீங்கள் வந்து இது மாதிரி எரர்ஸ் உங்களுக்கு ஷோ பண்ண வேணாம்னு வச்சுக்கோங்களேன். 2 ஹேக்ஸ். ஸோ ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த ESLint வந்து நீங்கள் வந்து டிசேபிள் பண்ணிக்கலாம் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு. ஓகே, ஆர் எல்ஸ் வாட் யூ கேன் டூ, யூ கேன் ஆல்சோ உங்களோட ப்ராஜெக்ட் ரெபாசிட்டரியில் போனீங்கன்னா we have something called ESLint rc.cjs அப்படின்னு ஃபைல் இருக்கும். அதை நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணிட்டா கூட உங்களுக்கு எரர் வந்து வராது. ஸோ இதுதான் அதோட கண்டிஷன்ஸ். ஓகே, இதுதான் அதோட ரூல் செட். இந்த ரூல் செட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் இட் இஸ் கிவிங் அஸ் தி எரர். ஓகே, ரைட், சூப்பர். ஸோ இப்போ என்ன பண்ணிக்கலாம், லெட்ஸ் வந்து இது வந்து நம்ம டைப்ஸ்கிரிப்ட் மாதிரியா நம்ம ப்ராப்ஸ் வந்து நாட் டைப்ஸ்கிரிப்ட், நோ நாட் டைப்ஸ்கிரிப்ட். இது வந்து ஃபார் கோட் லிங்கிங். லிங்கிங்னாவே லைக் ஒரு ஸ்ட்ரிக்டான ரூல். கோட் எழுதும் போதே அதுக்கான ரூல் ஃபாலோ பண்ணணும். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வி ஆர் டெவலப்பர்ஸ். நான் வந்து செமிகோலன் போடாமல் யூஸ் பண்ணுவேன், நீங்கள் செமிகோலன் போட்டு யூஸ் பண்ணுவீங்க. இப்படி பண்ணும்போது வி ஆர் ஹேவிங் தி இன்கன்சிஸ்டன்சி ரைட். அதை சால்வ் பண்ணதுக்காக தான் இந்த ESLint. ஸோ வென் வி ஹாவ் திஸ் ஃபைல், அந்த டீமை ஒர்க் பண்ணும்போது கண்டிப்பாக எல்லாருக்குமே நிறைய ஷோ ஆகும். ஸோ எவ்ரி ஒன் வில் ஒர்க் ஆன் தி சேம் கைண்ட் ஆஃப் கோட் ஸ்டாண்டர்ட்ஸ். தட்ஸ் த மெயின் திங். ரைட், ஸோ லெட்ஸ் சேவ் இட், ரிஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். அண்ட் வி ஹேவ் an error பிகாஸ் ஆஃப் நான் அந்த எரர்னால வருது. ஓகே, ஸோ லெட் மீ ஸ்க்ரால் பேக் அண்ட் கீழே உள்ளதுனா ரிலவெண்ட்டாக நான் போட்டுக்கிறேன். ஸோ வாட் ஐ வில் டூ, லெட் மீ கோ ஹேர். அதே மாதிரி ஐ வில் புட் நெக்ஸ்ட் வந்து இமெயில் அட்ரஸ் இல்லையா. ஸோ இமெயில் அட்ரஸ் label and it's going to be email address and next placeholder enter your email address அப்படின்னு போகிறேன். ஓகே, let's save it and இப்போதைக்கு ஃபார்ம் இன்புட் தேர்ட் வேணாம் எனக்கு ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஸோ சேவ் and this is it. Okay, now we have successfully completed the we have successfully created a component based on reusable component சொல்றதோட reusable component. Okay, fine, I will have a button here. ஸோ கடைசியாக ஒரு பட்டன் வச்சுக்கலாம். ஸோ இட்ஸ் கோயிங் டு பி அ பட்டன் அண்ட் அகைன் பட்டனை பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம், வில் பி யூஸிங் இட் ஆஸ் அ நார்மல் பட்டன் ரைட். ஸோ பட்டன் அண்ட் டைப் வந்து இட்ஸ் கோயிங் டு பி அ பட்டன் அண்ட் கிளாஸ் நேம் px of 4 py of 2 rounded bg of எல்லோ வச்சுக்கோங்களேன். எல்லோ கொஞ்சம் டார்க்கான வேரியண்ட்டு அண்ட் டெக்ஸ்ட் ஆஃப் ஒயிட்டு அண்ட் ஹோல்ட் பண்ணும்போது பிஜி எல்லோ ஆஃப் 800 போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ சேவ்னு வச்சுக்கிறேன், சேவ் அண்ட் now we have a button ரைட். ஸோ இதே பட்டன் வந்து நான் நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவேன் ரைட். ஒரு நிமிஷம், ஹலோ, ஆமாங்க சொல்லுங்கள். ஓகே மேம் சொல்லுங்கள்.
மேம் கொஞ்சம் ஒரு 2 ஹவர்ஸ் கழிச்சு ஃபோன் பண்ணுறீங்களா மேம்? பிகாஸ் நான் இப்போ லைவ் ஸ்ட்ரீமில் இருக்கேன் மேம் யூடியூப்பில். ஸோ நீங்கள் வந்து எனக்கு ஃபோன் பண்ணிங்கன்னா ஒரு 2 ஹவர்ஸ் கழிச்சு ஃபோன் பண்ணுங்களேன். ஓகேங்க மேம், தேங்க்யூ. ஓகே, சாரி ஐ வாஸ் எக்ஸ்பெக்டிங் அ கால், அதனால தான் அட்டன் பண்ணேன். ஓகே, நோ ப்ராப்ளம். இப்போது முடிஞ்ச வரைக்கும் வென் யூ ஆர் ஒர்க்கிங் ஆன் யுவர் ரெட் ப்ராஜெக்ட், ட்ரை டு மேக் யுவர் காம்போனன்ட்ஸ் ஒரு 2 இடத்துல யூஸ் பண்ண போகிறீங்கன்னா இட் இஸ் த பெஸ்ட் பிளேஸ் டு கன்வெர்ட் இட் இன்டு அ காம்போனன்ட். ஓகே, ஸோ நான் பட்டனை வந்து நிறைய இடத்துல யூஸ் பண்ண போகிறேன். ஸோ வாட் ஐ வில் டூ ஆஸ் எ பெஸ்ட் ப்ராக்டிசஸாக ஸ்டார்டிங்கே நான் வந்து ஒரு காம்போனன்ட் கிரியேட் பண்ண போகிறேன். காம்போனன்ட்ஸ் அண்ட் இதுக்குள்ளே வந்து நான் ஃபார்ம்ஸ் வச்சுருக்கேன்ல, அதே மாதிரி ஐ வில் ட்ரை டு கிரியேட் இட் as a நியூ ஃபோல்டர் கால் buttons. அதுக்குள்ளே வந்து I'm going to have a button. So let me have it like button. பட்டன் கூட வைக்கலாம், இல்லை ஃபார்ம் பட்டன் வைக்கலாம், எனிதிங் எல்ஸ். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஃபார்ம் பட்டன் வைக்கிறேன். பிகாஸ் பட்டன் ஆல்ரெடி ஒரு ஆட்ரிபியூட் இங்கே இருக்குது இல்லையா? ஸோ இட் வில் பி டிஃபிகல்ட். ஸோ டிஃபிகல்ட்டதை விட இட் வில் பி இட் சம்டைம்ஸ் இட் மைட் கான்ஃப்ளிக்ட். நம்மளுக்கு வந்து ஒரு ஹியூமன் ஏராக நம்மளுக்கு வந்து கான்ஃப்ளிக்ட் ஆகும். ஸோ வாட் ஐ வில் டூ, ஐ ஃபார்ம் பட்டனாக வச்சுக்கிறேன் JSX. அண்ட் அதே மாதிரி குயிக்காக நான் கிரியேட் பண்ணிடுறேன். இட்ஸ் கோயிங் டு பி a ஃபார்ம் பட்டன், ரைட்? ஸோ இந்த பட்டனை வந்து இருக்கிற ஸ்டைல்ஸ் எல்லாமே காப்பி பண்ணிக்கிறேன். இல்லை, இன்ஃபேக்ட் ஐ வில் காப்பி தி என்டையர் பட்டன் அண்ட் புட் இட் ஹியர் as it is. ஸோ இதுக்குள்ளே நம்ம வந்து ஒன்ஸ் நீங்கள் வந்து இந்த காம்பனன்ட் கிரியேட் பண்ணி வச்சிட்ட உடனே வென் அப்ளிகேஷன் நீட்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாச்சும் இங்கே ஐக்கான் போட போகிறீங்கன்னா இங்கே வந்து ஐக்கான் நீங்கள் போட்டுக்கலாம். நீங்கள் ஸ்டார்டிங் எல்லாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் ஸ்டார்ட் யூர் டெவலப்மெண்ட் அண்ட் வென் தி அப்ளிகேஷன் நீட்ஸ் இட் தென் யூ கேன் புட் யுவர் கோட் அக்கார்டிங்லி. ஓகே, ரைட். ஸோ சேவ் பண்ணிக்கலாம். இதில் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ஐ நீட் தி டைட்டில். ஃபார் எக்ஸாம்பிள் டைட்டில் கலர் வேரியன்ட்ஸ் இருக்குது, பட் ஸ்டில் ஐ வில் ஃபோக்கஸ் ஆன் தி லேபிள் அட்லீஸ்ட். ஸோ ப்ராப்ஸ் நான் இங்கே வாங்கிக்கிறேன். அதே மாதிரி ஐ வில் ஹாவ் இட் லைக் props dot text. Okay, and இங்கே அதே மாதிரி I will validate it. So form button dot prop types and it's going to be of ஒரு text தான் வாங்க போகிறேன். and text வந்து should be prop types dot அன்றைக்கி எதுவுமே வரல இல்லையா? we have to import it. so import prop types from prop types. okay, cool. ஸோ லெட் மீ ஹேவ் இட். இது வந்து ஒரு டெக்ஸ்ட்டாக இருக்க போகுது, ஸ்ட்ரிங்காக இருக்க போகுது, கரெக்டாக? ஸோ ஆஸ் இட் பேஸ் டாட் அண்ட் அது எனக்கு சரியாக காமிக்கல. ஸோ ஐ ஹேவ் டன் சம்திங் ராங். ப்ராப் டைப்ஸ் டெக்ஸ்ட்டு ஃபார்ம் பட்டன் டாட் ப்ராப் டைப்ஸ் T capital N. sorry, my mistake. now it should work. dot and string. so save. cool. so props.text வந்து it is not a normal text, it's going to be dynamic, right? so JavaScript நான் போட்டுக்கிறேன். so save error போயிடுச்சு. and இப்போ அந்த ஃபைலை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு I will just use that component here. form button okay. so control dot maybe I will just remove it again. I will try to again add it. form button. ஸோ ஃபார்ம் பட்டன் கரெக்டாக நான் பண்ணிக்கலாம் பாருங்கள். ஃபார்ம் பட்டன் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கேன் கரெக்டாக. ஓகே, லெட்ஸ் ட்ரை டு டூ இட் அகெயின். ஃபார்ம் பட்டன் இப்போ வருது. அண்ட் இட் அக்செப்ட்ஸ் டெக்ஸ்ட், ரைட்? டெக்ஸ்ட் சேவ்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ நவ் ஐ கேன் ஹாவ் மல்டிபிள் பட்டன்ஸ். ஓகே, ஐ கெஸ். ஸோ சேவ் அது மாதிரி டிஃப்ரெண்ட் பட்டன் வச்சுக்கலாம். ஸோ பேஸ்ட் ஆன் தி ஸ்டைலிங்ஸ் வி கேன் ஆல்சோ ஹேவ் இட் லைக் தட். ஸோ ஃபர்ஸ்ட் சொன்னதெல்லாம் புரிஞ்சது எல்லாருக்கும்? ஓகே, ஃபைன். வந்து சின்ன டவுட் வந்து பிகாஸ் கேளுங்க. நீங்கள் ஒரு வேல்யூ தானே பாஸ் பண்ணீங்க ப்ராப்ஸில், நம்ம டீஸ்ட்ரக்சர் பண்ணி பண்ணலாம். எஸ், பண்ணலாம். இங்கே கூட நீங்கள் இன்புட்டை கூட இப்போ டிஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கலாம், அண்ட் இங்கே கூட டிஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கலாம். அண்ட் ஈவன் யூ ஆர் யூசிங் மல்டிபிள் வேல்யூஸ் யூ கேன் ஆல்சோ டீஸ்ட்ரக்சர் இட். ஓகே, டோட்டலி உங்கள் ப்ரிஃபரன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான். ஸோ நீங்கள் சொல்கிற மாதிரி I will just destructure it like text and I will use it like that. So save and it should work as it is. Okay. Yeah. Cool. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து this component and this component I can use it in anywhere in our application, which is a cool thing. Okay, fine. Bro, I'm already working in an American existing Net.js project. I'm only working bug tickets and need more doubts on routing and development tickets. Okay, so TSC creations, please ask your doubts if you have any. Instead of ID we can use name. Yeah, but sometimes
கரெக்டு தான். உங்கள் கண்டிஷன்ஸுக்கு சம்டைம்ஸ் வந்து எஸ் நேம் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேங்க. ஐ வில் ரீநேம் இட் டு name. So I have to go to the component and I have to replace that id with name. My name அதே மாதிரி இங்கே ஐடி இருக்கிறது தான் நேம் போட்டுக்கணும். ஓகே, பட் நவ் மேக் ஷுர் தட் நேம் இஸ் நாட் லைக் தட். லைக் எப்படி கிரியேட் பண்ணக்கூடாதுன்னா நேம் வந்து யூ ஷுட் பி நாட் புட் லைக் தட் ஃபுல் நேம் போடாது. ஓகே, ஸோ வித்தவுட் ஸ்பேஸ் நீங்கள் போடணும். அதான் ப்ராப்பரான ஒரு ஸ்டாண்டர்ட். ரைட், ஸோ சேவ். I am running on your live stream, bro. Cool, nice. I think we need right extension for that. If you use TS, we don't have to use prototypes, or we have to actually நீங்கள் TypeScript யூஸ் பண்ணும்போது ப்ராப் டைப்ஸ்க்கு பதிலாக you will define it as a new type. அதை வச்சு நீங்கள் கால் பண்ணுவீங்க. ஓகே, அப்போ நீங்கள் அது பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் TypeScript யூஸ் பண்ணாத போது, ஏன்னா TypeScript வந்து அது சால்வ் பண்ணுது இல்லையா. why we are using the prop types? We are using these prop types to debug, to help debug. ஓகே, ஸோ நீங்கள் இன்கரெக்டான ஒரு வேல்யூ போட்டு இன்கரெக்டாக உங்களோட அப்ளிகேஷன் ஒர்க் ஆச்சுன்னா எதில் ஒர்க் ஆச்சு சொல்லி நீங்கள் கன்சிடரில் போய் நீங்கள் பார்த்துக்கலாம் இந்த ப்ராப் டைப் போட்டதுனால. பட் நீங்கள் TypeScriptல பண்ணும்போது பை டிஃபால்ட்டாக நீங்கள் TypeScript பண்ணாவே திஸ் கைண்ட் ஆஃப் எரர்ஸ் வில் ஃபேட் அவே. இது வராது. கரெக்டாக? ஸோ தட்ஸ் அ மெயின் ஐடியா. இது பூட்ஸ்ட்ராப்பா ப்ரோ? இது ஒன் ரிப்ளை. நோ, இட்ஸ் நாட் பூட்ஸ்ட்ராப், இட்ஸ் டெய்ல்விண்ட் CSS. ஃப்ரெண்ட் எல்லாமே டிசைன். So Anbu, can you add any icon, yes, save button component? Yes, we can actually. So என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த பட்டனில் போயிட்டு யூ கேன் ஆட் அஸ் ஐக்கான் ஒரு ரெஃபரன்ஸ் வாங்கிக்கலாம். இல்லை வந்து யூ கேன் சில்ட்ரன் அக்கௌண்ட் நீங்கள் உள்ளே போட்டுக்கலாம். ஓகே, ஸோ பட் இப்போதைக்கு நம்ம இது வேணாங்க. நம்ம அப்ளிகேஷன் மெயினான லாஜிக் போயிட்டு இஃப் டைம் பெர்மிட்ஸ் நம்ம அப்புறம் இங்கே வரலாம். ஓகே, ஸ்டில் வி ஹேவ் மச் மோர் டு கவர். அதை பார்த்துக்கலாம். ரைட், ஸோ வி ஹவ் பில்ட் அ சிம்பிள் ஃபார்ம் அண்ட் இதான் நம்மளோட லேஅவுட். ஓகே, ஸோ இது எப்படி நான் டிபேக் பண்ணலாம் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ இப்போ நான் வேல்யூ என்டர் பண்ணும்போது ஐ ஹேவ் டு see my value, ரைட்? ஸோ நான் எப்படி பண்ணலாம் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ வாட் ஐ வில் டூ இஸ், ஸோ இப்போ வந்து இந்த வேல்யூ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. ஸோ when you have a form input, so we have to நம்ம வேல்யூ வந்து நம்ம சேஞ்ச் பண்ணுவோம். ஸோ டிப்பிக்கலி நம்ம இன்புட் வைக்கும்போது நம்ம டிஃப்ரெண்ட்டாக ஒர்க் பண்ணுவோம். லைக் வி யூஸ்வலி கால் ஆன் சேஞ்ச், ரைட்? பட் இங்கே நீங்கள் எப்படி பண்ணணும் நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ எப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த ஃபார்ம் இன்புட்டில் ஸோ நம்ம என்டர் பண்ணுற கீபோர்ட்ஸ் நல்லா நான் கவனிங்க. நம்ம என்டர் பண்ணுற வேர்ட்ஸ், ஓகே, வேல்யூஸ், அந்த வேல்யூஸ் வந்து வி ஹாவ் டு எமிட்னா இங்கேருந்து நம்ம வந்து எங்கெங்கெல்லாம் ஃபார்ம் காம்பவுண்ட் யூஸ் பண்ணுறாங்க அங்கே நம்ம வந்து புஷ் பண்ணணும். கரெக்டாக? தட்ஸ் வாட் வி கால்ட் அஸ் எமிட். ஓகே, ஸோ இது எப்படி பண்ணலாம் நம்ம சிம்பிளாக யோசிங்களேன். இன் ஃபார்ம் காம்போனன்ட் வில் பி டைப்பிங் திஸ் இன்புட் அண்ட் இன்புட்டில் வந்து வில் பி ஒரு வேல்யூவில் வந்து வில் பி ஹேவிங் அ டிஃபால்ட் வேல்யூ, ரைட்? ஸோ அந்த வேல்யூ வந்து இங்கே இருக்க போகுது. ஓகே, தட்ஸ் அ ஃபஸ்ட் திங். அண்ட் நெக்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா, ஸோ ஆன் சேஞ்ச் இந்த இன்புட் வந்து வேல்யூ என்டர் பண்ணும்போது ஐ வாண்ட் டு ஃபயர் அ மெத்தட். ஓகே, ஸோ தட்ஸ் வாட் வி கால்ட் அஸ் எமிட். ஸோ இது நான் என்ன பண்ணுறேன்னா, நான் வந்து ஒரு மெத்தட் பாஸ் பண்ணுறேன். ஆன் சேஞ்ச் ஆகும்போது ஐ வாண்ட் டு கால் எ மெத்தட். தட் மெத்தட்ஸ் நேம் வந்து ஹேண்டில் ஆன் சேஞ்ச் அப்படின்னு வைக்கிறேன். ஓகே, ஸோ நல்லா பாருங்கள், ஹேண்டில் நான் வைக்கிறேன் இல்லையா. இந்த ஹேண்டில் என்ன மீன் பண்ணுது அப்படின்னா, நான் இந்த ஈவெண்ட்டை வந்து நான் ஒரு இடத்துல ஹேண்டில் பண்ண போகிறேன் அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ தட்ஸ் அ திங். ஸோ ஹேண்டில் ஆன் சேஞ்ச் சொல்லி அந்த நேமிங் கன்வர்ஷன் நான் ஃபாலோ பண்ணுறேன். ஸோ வென் யூ ஹேவ் அ ஃபங்க்ஷன், நீங்கள் என்ன பண்ணுவீங்க, டிப்பிக்கலி யூ வில் பி கிரியேட்டிங் தட் ஃபங்க்ஷன் ஹியர், ரைட்? கான்ஸ் ஹேண்டில் ஆன் சேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கிரியேட் பண்ணுவீங்க. கரெக்டாக? பட் அப்படி பண்ணக்கூடாது. ஏன் பண்ணக்கூடாதுன்னா, நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த காம்போனண்ட்டில் வந்து we are just displaying the values, that's all, displaying values and so on. So இது இந்த வேல்யூ வச்சு நம்ம எங்கே பண்ண போகிறோம், we are going to process it in the content page, right? ஸோ அதோட பேரண்ட் பேஜ் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். கரெக்டாக? ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா, we have to இந்த என்டர் பண்ணுற வேல்யூ வந்து we have to push it to the respected எங்கெங்கெல்லாம் அந்த ஃபார்ம் காமெண்ட் யூஸ் பண்ணுறோமோ அவங்க நம்ம புஷ் பண்ணுறோம். ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா, டேரெக்டாக அந்த ஹேண்டில் சேஞ்ச் வந்து நம்ம இங்கே வைக்காமல் நீங்கள் மேலே போயிட்டு இங்கே நீங்கள் வந்து புஷ் பண்ணலாம். லைக் கமா அண்ட் வி கேன் புஷ் தி ஹேண்டில் ஆன் சேஞ்ச் ஹியர். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஆல்ரெடி ஹேண்டில் சேஞ்ச் வச்சுருக்கிறதால சேம் இதே நேமில் வந்து வி கேன் கால் இட் லைக் தட். ஸோ இங்கே போயிட்டு அதே மாதிரி ஹேண்டில் ஆன் சேஞ்ச் அண்ட் இங்கே வந்து இந்த வேல்யூ, அதாவது நம்ம என்டர் பண்ணுற வேல்யூ பார்த்தீங்களா, வேல்யூ இந்த வேல்யூ வந்து வந்துச்சுன்னா இங்கே நம்ம என்ன பர்ஃபார்ம் பண்ணணுமோ அதை இங்கே போட்டுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள்
ஒரு ஆல்ரெடி பண்ணுற வச்சுக்கோங்களேன். லெட் மீ டூ திஸ் திங் லைக் வேல்யூ ஹேஸ் பீன் அப்டேட்டட் சேஞ்சுன்னு வைக்கிறேன். சேஞ்ச். ஓகே, நான் ஃபஸ்ட் அவுட்புட் காமிக்கிறேன், அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்ப்போம். ஸோ லெட் மீ சேவ் திஸ், லெட் மீ கோ ஹியர் அண்ட் வி ஹேவ் எரர். ஸோ எரர் நான் செக் பண்ணிக்கலாம். லெட்ஸ் கோ டாப். ஸோ எக்ஸ்பெக்டட் ஆன் சேஞ்ச் லிசன் டு பி a function instead got a value object type அப்படின்னு வருது. ஓகே, ஸோ இட்ஸ் கம்மிங் ஃப்ரம் இன்புட். ஓகே, ஸோ என்ன பண்ணுறேன், அதே மாதிரி லெட் மீ கோ டு தி ஃபார்ம் இன்புட் அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து வி ஹேவ் அ ஹேண்டில் சேஞ்ச் அண்ட் இருங்க, இது ப்ராப்பராக நம்ம எப்படி பண்ணலாம் யோசிக்கிறேன். let me have it like this or அன்பு ஈவென்ட் லிசனர் வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள கொடுக்கணும். சாரி திருப்பி சொல்லுங்க. இப்போ ஆன் சேஞ்ச் வந்து அதுல வந்து ஒரு கால் பேக்காக தான் நம்ம வந்து கொடுக்கணும். ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள தானே ஆரோ ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு அதுக்குள்ள தானே இப்படி சொல்கிறீங்களா? இப்படி சொல்கிறீங்களா? பட் இது நம்ம அங்கே பாஸ் பண்ணுறோம் இல்லைங்களா? சரி, ஓகே, நீங்கள் சொல்கிற மாதிரி நம்ம தந்து பார்க்கலாம். இருங்க, லெட் மீ கிவ் இட் a சேவ் ரிஃப்ரெஷ். அந்த ஃபங்க்ஷன் நம்ம எங்கேயுமே கிரியேட் பண்ணல. இல்லை, நம்ம கிரியேட் பண்ணல. நல்லா பாருங்கள், நம்ம இந்த இன்புட்டில் இருக்கிற அந்த ஆன் சேஞ்ச் போடுறோம்ல, அதுக்குள்ளே இருக்கிற வேல்யூஸ் வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா we are just forwarding that method into the upper method. இந்த கான்டெக்ட் பேஜை நம்ம எங்கே யூஸ் பண்ணுறோமோ, இந்த ஃபார்ம் இன்புட் நம்ம எங்கே யூஸ் பண்ணுறோமோ அங்கே நம்ம வந்து இது கெட் பண்ணி இந்த ஃபங்க்ஷன் தான் இப்போ எக்ஸிட் ஆகும். ஓகே, we are just passing அந்த சைல்ட்லேருந்து அந்த பேரண்ட்டை வந்து பாஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ இதை நான் செக் பண்ணி பார்த்துட்டு லெட் மீ ஒர்க் அவுட். நான் அது ஒர்க் ஆச்சுன்னா அப்படின்னா உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ லெட் மீ ரிஃப்ரெஷ் இட், வேல்யூ என்டர் பண்ணுறேன் அண்ட் நீங்கள் பார்த்தா என்ன வேல்யூ என்டர் பண்ணவே முடியாது. ஓகே, ஸோ தட்ஸ் அ கூல் திங். ஸோ இப்போ என்ன பண்ணோம்னா we have to pass the value here also. ஸோ நான் என்ன பண்ணுறேன், மேபி வாட் I will do try to change a value. ஸோ கான்டெக்ட் பேஜில் போயிட்டு இங்கே வந்து என்னோட யூஸ் ஸ்டேட் மூலியமாக I will going to create ஆப்ஜெக்ட். ஓகே, ஸோ இப்போதைக்கு என்ன ஃபார்ம் வச்சுருக்கேன், have the name and email address as a form, ரைட்டா? ஸோ யூஸ் ஸ்டேட்டை கால் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு. ஸோ I have to import it. ஒரு நிமிஷங்க. ஹலோ ஹலோ சொல்கிறா? இல்லை கொஞ்சம் இதில் இருக்கேன், லைவில் இருக்கேன். சொல்லு லைவில் இருக்கேன்டா. ஆமாம்மா. சரி, நான் உனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுறேன். சரி சரி ஓகே, நான் வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுறேன். ஓகே, ஸோ இந்த யூஸ் ஸ்டேட்டை வந்து லெட் மீ சேவ் இட். ஸோ யூஸ் ஸ்டேட் இம்போர்ட் ஆயிடுச்சு அண்ட் இதுக்குள்ளே வந்து ஐம் கோயிங் டு பாஸ் இட் ஆஸ் அ ஆப்ஜெக்ட். இந்த ஆப்ஜெக்ட்டில் பார்த்தீங்கன்னா ஐ ஹேவ் 2 fields, நேமு, இமெயில் அட்ரஸ் இல்லையா? ஸோ நேமு விச் இஸ் கோயிங் டு பி ஆஃப் சிம்பிள், ஐ மீன் எந்த எம்டிஆர் இருக்கு போது டிஃபால்ட்டாக, அதே மாதிரி இமெயில் இதுவும் பார்த்தீங்கன்னா எம்டிஆர் இருக்க போகுது. ஓகே, ஸோ ஐம் கோயிங் டு கிரியேட் ஆஸ் அ டீஸ்ட்ரக்சரிங் பண்ணி நான் என்ன பண்ணுறேன், இட்ஸ் கோயிங் டு பி ஃபார்ம் சொல்லுவாங்க. ஸோ செட் ஃபார்ம் வைக்கிறேன். ஸோ ஃபார்ம் வேல்யூஸ்க்கு வச்சுக்கலாம் நீங்கள். ஃபார்ம் வேல்யூஸ் இந்த செட் ஃபார்மே ஓகே தாங்க, ஃபார்மே ஓகே தான். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, நல்லா யோசிங்க, நல்லா கவனிங்க. ஆக்சுவலி ஒரு இன்புட்டுக்குமே ஐ எம் ஹேவிங் எ ஸ்டேட் ஸோ தட் ஐ கேன் அந்த டைப் பண்ணுற ஸ்டேட்டை வந்து அங்கே நான் சேவ் பண்ணுறேன். ஓகே, ஸோ ஒரு நிமிஷம் இருங்க, என்னோட ஹேங் ஆகுது. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு இன்புட்டுக்குமே ஆஸ் அ வேல்யூவாக ஐ நீட் டு பாஸ். ஸோ நான் என்ன பண்ணுறேன், வேல்யூ நாங்கள் பாஸ் பண்ணுறேன். ஸோ மை வேல்யூ இஸ் கோயிங் டு பி லைக் இந்த ஃபார்ம் டாட் நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த ரெலவெண்ட்டான ஃபீல்டோ, இது வந்து ஃபுல் நேம் இல்லையா, ஐ ஹேவ் டு டைப் நேம். ஸோ ஃபுல் நேம் வச்சுக்கலாம் கரெக்டாக, அதுக்காக ஃபுல் நேம். ஓகே, இல்லை கன்ஃபியூஷன் வரும் ஃபியூச்சரில். ஸோ அதுமாதிரி ஃபுல் நேம். ஸோ இப்போ நான் வேல்யூ பாஸ் பண்ணிக்கிறதுனால என்ன பண்ணுறேன், அதே மாதிரி ஐம் கோயிங் டு பாஸ் தட் வேல்யூ ஆஸ் அ ப்ராப்ஸ் in the form input, கரெக்டா? ஸோ இங்கே என்ன பண்ணுறேன், அதே மாதிரி I will have it like this props dot value. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் you can also destructure it. ஸோ இந்த வேல்யூ போய் நீங்கள் கீழே நீங்கள் போடணும் like that value and it's going to be of prop types dot என்ன வேணா இருக்கலாம். அது இட்ஸ் going to be ஸ்ட்ரிங்காக இருக்கலாம், நம்பராக இருக்கலாம், இருக்கலாம். நான் அப்படி ஸ்ட்ரிங் வைக்கிறேன். ஓகே, and also what I will do is I will try to destructure everything. ஸோ இதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு என்ன தேவை எனக்கு, ஐ நீட் நேம், லேபிள், பிளேஸ் ஹோல்டர், வேல்யூ அண்ட் ஹேண்டில் ஆன் சேஞ்ச் இருக்குது. ஓகே, ஸோ இல்லைனா என்ன பண்ணுறேன், ஹேண்டில் கூட நான் மூவ் பண்ணிக்கிறேன். இப்போதைக்கு
possible now. I'll try to change that into on change. Okay. ஸோ இப்போ நான் வந்து ரெலவெண்ட்டாக அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா ப்ராப்ஸும் நான் வந்து ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஐ வில் ரிமூவ் திஸ் அண்ட் சேவ். அண்ட் நான் சேஞ்ச் வந்து ஏன் ஒர்க் ஆகலை, பிகாஸ் okay, is missing in props validations. I have to add that here. So on change prop types dot, it's going to be of func short for function. Okay, so let's save it. Okay, possibly check பண்ணி பார்க்கலாமா? Let's give it a try. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா, நான் செக் பண்ணி பார்த்துக்காக இங்கே நான் வந்து ஐ வில் லாக் இட். ஸோ சிம்பிளாக இந்த ஃபார்முக்கு முன்னாடி வந்து இங்கே வந்து சும்மா வேல்யூ போட்டு பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபார்ம் வந்து நான் வச்சு பார்க்குறேன். ஸோ சேவ், லெட்ஸ் ஹேவ் எரர், வி ஹேவ் எரர், நேரம் பார்க்கலாம். ஸோ ரிஃப்ரெஷ் அண்ட் வி ஹேவ் எரர். ஸோ ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் நாட் வேலிட் அஸ் ரியாக்ட் ஸ்டைல். ஓகே, மேபி இதனால் வருதான்னு செக் பண்ணி பார்த்துக்கலாமா? லெட் மீ கமெண்ட் திஸ், ரிஃப்ரெஷ், நவ் இட்ஸ் ஒர்க்கிங். ஓகே, ஸோ வாட் ஐ வில் டூ இஸ் ஐ வில் ட்ரை டு ஸ்ட்ரிங்கிஃபை தி டிவைட்லாம். இப்போது ஆப்ஜெக்ட் இருக்குனால தான் எனக்கு வரல. ஸோ என்ன பண்ணலாம், நான் ஸ்ட்ரிங்கிஃபை ஆகிக்கலாம். கரெக்டாக ஐ வில் யூஸ் json.stringify, பிகாஸ் நான் சும்மா யூஐயில் உங்களுக்கு காமிக்க நான் போடுறேன். ஸோ ஐ வில் புட் தட் ஃபார்ம் ஹியர், சேவ் இட், ரிஃப்ரெஷ். அண்ட் நீங்கள் பார்த்தா எனக்கு தெரியும். ஓகே, வேல்யூஸ் எதாவது இருந்து தான் காமிக்கும். ஓகே, ஃபார் யூஐ பர்பஸ் தான் நான் அது பண்ணுறேன். இப்போ ஏதாச்சும் வேல்யூ என்டர் பண்ணுறேன். இப்போ கிளிக் பண்ணிவிட்டு வேல்யூ என்டர் பண்ண முடியுது தான் பார்க்கவா? என்டர் பண்ணுறேன், நான் என்டர் பண்ண முடியல. ஓகே, ஏன்? கெஸ் பண்ணுங்க பாப்போம். ஸ்டேட்டஸ் செட் பண்ணனும், ஆன் சேஞ்ச் பண்றப்ப ஸ்டேட். எஸ், ஸோ இங்கே என்ன பண்ணணும், ஐ ஹேவ் டு கோ ஹியர் அண்ட் ஐ ஹேவ் டு சேஞ்ச் இட். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார்ம், செட் ஃபார்ம், அண்ட் இதுக்குள்ளே இருக்கிற அந்த வேல்யூ. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஐ வாண்ட் ஃபுல் நேம் வேல்யூ வந்து நான் மாற்றிக்கலாம் அந்த மாதிரி. ஸோ ஐ வில் கெட் தி இ ப்ராப்பர்ட்டி ஹியர். ஸோ இ நான் இங்கே டேரெக்டாக வாங்கிட்டு இது வந்து இ டாட் டார்கெட் டாட் வேல்யூ அப்படின்னு வச்சுக்கலாம். ட்ரை பண்ணி பார்க்கலாமா? லெட் யூ ட்ரை. சேவ், ரிஃப்ரெஷ், அண்ட் இப்போ திரும்ப என்டர் பண்ணி பார்க்கலாம். ஸோ கிளிக் பண்ணுறேன், வேல்யூ போடுறேன், அண்ட் ஸ்டில் என்டர் பண்ண முடியல. ஒய்? கெஸ் பண்ணுங்கள் ஏன்னு சொல்லிட்டு. சும்மா ட்ரை பண்ணி பாருங்கள், ஏன் ஒர்க் ஆகலன்னு சொல்லிட்டு யோசிச்சு பாருங்கள். அன்பு அப்படின்னு வேல்யூ ஈக்குவல் டு எம்டி ஸ்ட்ரிங்காக கொடுத்துருந்தீங்க அப்படின்னு. இங்கே பாருங்கள், வேல்யூ வந்து எங்கே தந்திருக்கேன், எம்டி ஸ்ட்ரிங்கா இல்லை அப்படின்னு இருந்துச்சு பார்ப்பாங்க. பட் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து வேல்யூ ஃபுல் நேம் டாட் வேல்யூ நோ. இப்போ நான் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபார்ம் டாட் ஃபுல் நேம் தான் போட்டிருக்கேன். ஓகே, ஸோ இங்கே நீங்கள் வந்து எப்படி நீங்கள் ஃபுல் நேம் டாட் வேல்யூ வாங்குவீங்க? ஓகே, ஸோ லெட்ஸ் டீபக் இட். ஓகே, ஸோ நான் பண்ணுறேன்னா லெட் மீ கோ ஹியர் அண்ட் இங்கே வந்து லெட்ஸ் ட்ரை டு convert that into an proper array function. So நான் லாக் பண்ணி பார்க்கலாம் இங்கே கரெக்டாக ஒர்க் ஆகுதுக்காக. ஸோ லாக் ஒர்க்கிங் ஹியர் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் லாக் பண்ணுறேன். ஓகே, ஸோ செக் ஆக்சுவலி. ஸோ சேவ், ரிஃப்ரெஷ். ஹேண்டில் ஆன் சேஞ்ச்னே போட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. குட் கேட்ச். ஸோ இட் ஷுட் பி ஆன் சேஞ்ச். ஓகே, பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் வந்துச்சு. லெட்ஸ் கிவ் இட் ட்ரை. சேவ் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ வந்து இந்த கன்சோலாக வரதா செக் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ ரிஃப்ரெஷ் பண்ணலாம். அண்ட் இப்போ என்டர் எனி வேல்யூ அண்ட் என்டர் பண்ண முடியாது. பட் ஸ்டில் வாட் ஐ வில் டூ இஸ் ஐ வில் ரிமூவ் திஸ் அண்ட் ட்ரை டு ஹேவ் இட் லைக் செட் ஃபார்ம். இதுக்குள்ளே வந்து ஃபுல் நேம் இ டாட் டார்கெட் டாட் வேல்யூ போடுறேன். சேவ், ரிஃப்ரெஷ். அண்ட் இப்போ வேல்யூ என்டர் பண்ண முடியல. ஓகே, ஸோ ஆக்சுவலி we are doing something wrong. என்ன ராங் நம்ம பார்க்கலாம் இருங்க. லெட்ஸ் கோ டாப். இதெல்லாம் ஓகேவா? இதில் என்ன பண்ணுறேன்னா pretty much ரொம்ப சிம்பிளுக்காக ஐ வில் கமெண்ட் திஸ் அண்ட் ஐ வில் ட்ரை டு கிரியேட் அஸ் அ 2 இண்டிவிஜுவல் ஸ்டேட். ஸோ ஃபுல் நேமுக்கும் இமெயில் அட்ரஸ்க்கும் தனித்தனி ஸ்டேட் கிரியேட் பண்ணுறேன். ஸோ யூஸ் ஸ்டேட். ஓகே, அண்ட் இதுக்குள்ளே வந்து இட்ஸ் கோயிங் டு பி ஒரு இது வந்து இமெயில் வச்சுக்கோங்களேன். ஸோ ஐம் கோயிங் டு ஹேவ் லைக் கான்ஸ் ஃபுல் நேம். ஓகே, ஸோ ஃபுல் நேம் set full name. Okay, so அதே மாதிரி I will be going and getting in as email address இல்லை email ஓகே தான். set email. okay, let's save it. and இப்போ வந்து I want to stringify both the full name and email to check it. okay, let's save it.
and let's see the output and refresh because நமக்கு error வரும் because நம்ம கீழே வந்து it's a old name right. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா I'm going to remove those and I'm going to have like full name and இது பார்த்தீங்கன்னா செட் இல்லை இப்போ வந்து set full name இது set full name and இதுக்குள்ளே வந்து I'm going to pass just e value இதெல்லாம் கிடையாது. Okay, let's save it and let's try to refresh and திருப்பி செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ என்டி வேலை என்டர் பண்ண முடியல. ஓகே, ஸோ நான் இப்போ திருப்பி ரிவ்யூ பண்ணி பார்க்கலாம். ஸோ என்னோட ஃபார்ம் இன்புட்குள்ளே போகிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு என்னோடய வேல்யூ கரெக்டாக வாங்க முடியுதான்னு செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ லெட் மீ கோ ஹேர் log it and it is my value right. Can I get my value? Save, refresh and இங்கே பார்த்தீங்கன்னா can I get my value. ஸோ வேல்யூ வந்து நல்லா கரெக்டாக பாஸ் பண்ண முடியுது. ஓகே, ஸோ இட்ஸ் நாட் அ ப்ராப்ளம். இப்போ வந்து இந்த ஆன் சேஞ்ச் தான் என்ன ஆகுது அப்படின்னா I have to pass it here. ஸோ என்ன பண்ணுறேன்னா இந்த ஆன் சேஞ்சுக்குள்ளே மேபி கான்ஃபிகரேட் ஆகுமான்னு தெரியல. மேபி வாட் ஐ வில் டூ இஸ் ஐ வில் ட்ரை டு சேஞ்ச் திஸ் ஹேண்டில் ஆன் சேஞ்ச் அப்படின்னு வைக்கிறேன். அதே நேம் வைக்கிறேன். ஓகே, அதே மாதிரி இன்னும் நேம் வச்சுக்கிறேன் அண்ட் சேவ் அண்ட் அதே மாதிரி இங்கேயும் நான் வந்து ஐ வில் ட்ரை டு ஹேவ் சேஞ்ச் திஸ் நேம் இன்டு லைக் திஸ். ஸோ இட் சேவ். ஓகே, let's give it a try. Refresh and enter பண்ண முடியல again and இங்கே போனீங்கன்னா we have an error because இது கீழேனால இந்த error வருது நினைக்கிறேன். Let me go bottom, have it like this. Line 11 it should name 11 name form input component 11 line it should name புரியலையே. சரி, ஓகேங்க, நம்ம ஒன்று டிபி பார்க்கலாம். ஸோ வாட் ஐ வில் டூ இஸ் ஐ வில் ட்ரை அந்த வேல்யூ கமெண்ட் பண்ணி நம்ம வேல்யூ வாங்க முடியுதான்னு செக் பண்ணி பார்க்கலாமா? அதான் வேல்யூ இங்கே வாங்க முடியுது இல்லை. ஐ கேன் ஏபிள் டு கெட் நம்ம வேல்யூ வந்து இங்கே நம்ம சேஞ்ச் ஆனால் தான் நமக்கு வேல்யூ வந்து அப்டேட் ஆகும். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா லெட் மீ கமெண்ட் திஸ் இந்த வேல்யூ வந்து இது ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இந்த காம்பவுண்டுக்குள்ளே ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஓகே, ஐ வில் கன்வெர்ட் இன்டு அரே ஃபங்க்ஷன். இங்கே இ பாஸ் பண்ணுறேன் அண்ட் இங்கே வந்து லாக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஆன் சேஞ்ச் இஸ் ஒர்க்கிங். ஓகே, அண்ட் அதோட இ வேல்யூ அங்கே பாஸ் பண்ணுறேன். எப்படிங்க பார்க்கலாம். ஓகே, ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் ஐடி சேஞ்ச் நேம் நோ நேமுக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லைங்க குரூடெக்ஸ். இட் ஹாஸ் நத்திங் டு டூ வித் நேம். ஓகே, ஸோ இன் ரியாக்ட் நீங்கள் நேம் போடாமல் டேட்டா ஒர்க் ஆகும். ரைட், நம்ம செக் பண்ணி பார்க்கலாமா? இப்போது இட்ஸ் கோயின் டு பி ஹேண்டில் ஆன் சேஞ்ச் ரைட். இது நான் யூஸ் பண்ணாலும் யாரோ வருது போல். ஓகே, நோ ப்ராப்ளம். லெட்ஸ் சேவ் இட், ரிஃப்ரெஷ் இட் அண்ட் இதை வேல்யூ என்டர் பண்ணுறேன். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஆன் சேஞ்ச் இஸ் ஒர்க்கிங். இப்போ கரெக்டாக வந்து ட்ரிகர் ஆகுது. அட்லீஸ்ட் வி ஹேவ் சீனிங் சம் இன்புட் ட்ரிகர் ஆகுது. ஓகே, ஸோ குட். ஸோ இப்போ என்ன பண்ணோன்னா வேல்யூ செட் பண்ணுறதுல மேபி ப்ராப்ளம். வேல்யூ செட் பண்ணுறது இல்லையா? சரி, வாட் ஐ வில் டூ இஸ் இப்போதைக்கு வந்து இந்த காம்போனன்ட்டுக்கே தனியா ஒரு யூஸ் ஸ்டேட் கிரியேட் பண்ணிட்டு அந்த ஸ்டேட் மாறக்குள்ள அப்படி ஓவராலா மாறி அந்த வேல்யூ. பட் இட்ஸ் நாட் ரெக்கமெண்டட் பிகாஸ் இந்த காம்பவுண்டுக்கு நீங்கள் அப்படியே பண்ணலாம். தேர் மல்டிபிள் வேஸ் டு டூ தட். பட் அதோட ப்ராப்பரான வே வந்து நம்ம பண்ணுறது தான். இருங்க, ஃபர்ஸ்ட் ஆஃப் நம்ம என்ன தப்புன்னு பார்க்கலாம். இட்ஸ் ட்ரை டு கூகுள் இட். நான் என்ன பண்ணுறேன், ஐ வில் கூகுள் இட். சின்ன மிஸ்டேக் தான் பண்ணியிருப்போம் நம்ம. ரியாக்ட் React reusable component போடுவோமா? component, let's look for stack overflow. okay, so first click பண்ணிக்கலாம். எப்படி பண்ணிக்கலாம் பார்ப்போம் மற்றவங்களாம். I want the function, so அதனால் என்ன பண்ணுறேன், I will have the keyword as function. okay, click on this. ஓகே, இது சிமிலரான இன்புட் தான் அவங்க கொஷின் கேட்டிருக்காங்க. லைக் ஸ்க்ரால் டவுன். இது கிளாஸில் பண்ணியிருக்காங்க, ஃபங்க்ஷனில் பண்ணலையா? இது ஃபங்க்ஷனில் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து விஜய் சொன்ன மாதிரி சில பேர் பண்ணியிருக்காங்க. இதை பார்த்து தான் சொன்னீங்களா விஜய்? இல்லை ஆல்ரெடி நான் கொஞ்சம் பார்த்துருக்கேன். ஓகே, செட் பண்ணுறதுல வந்து நம்ம கால் பேக் ஃபங்க்ஷன் கொடுப்போம். இதுலங்க செட் பண்றோம்ல, அதுக்கு முன்னாடி கால் பேக் ஃபங்க்ஷன் இது பண்ணுவோம்ல. யூ மீன் எந்த லைன் சொல்லுங்க, லைன் கரெக்டாக சொல்லுங்களேன். அந்த
வேல்யூ செட் பண்ணல யூஸ் ஸ்டேட் ஆன் லைன் 14 யூஸ் யூஸ் டேட்டா ஆன் கான்டெக்ட் பேஜ்லையா? ஓகே, இங்கே வேல்யூ செட் பண்ணி காமிக்க சொல்கிறீங்களா? சரி, ஓகே. சேவ் அண்ட் இங்கே வந்து கரெக்டாக வேல்யூ வருது. வேல்யூ வந்து செட் பண்ண முடியுது. ஓகே, பட் என்ன சேஞ்ச் பண்ண முடியல. ஏன் சேஞ்ச் பண்ண முடியலன்னா பிகாஸ் we have not pushed it. ஸோ அதான் நம்ம வந்து டிபக் பண்ணிகிட்டு இருக்கோம் நம்ம ஆக்சுவலி. அங்கே தாங்க இதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆன் சேஞ்ச் இந்த ஆன் சேஞ்சில் வந்து ஐ திங்க் மேபி வாட் ஐ வில் டூ இஸ் ஐ வில் ட்ரை டு ஹேவ் அ ஹேண்டில் ஆன் சேஞ்ச். இதுக்குள்ளே அந்த பாஸ் பண்ணி பார்க்கவா? கிவ் இட் ட்ரை. சேவ் அண்ட் ஐ ஹேவ் டு ரிட்டர்ன் இட், ரைட்? ஸோ ரிட்டர்ன் பண்ணுறேன். சேவ். இப்போது இங்கே வந்து லெட்ஸ் கிவ் இட் ட்ரை. ஸோ ரிஃப்ரெஷ் அண்ட் இப்போ ஒர்க் ஆகுது. நம்ம ரிட்டர்ன் பண்ணலதுக்கு முன்னாடி ரிட்டர்ன் பண்ணலையா? ஆக்சுவலி இதுக்கு மேலே தப்பு பண்ணோம் நம்ம. எங்களை லெட்ஸ் கிவ் இட் ட்ரை. ஸோ வி டிடன்ட் பாஸ் இ, பட் ஐ கெஸ் இ வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு பாஸ் ஆகணும்னு நினச்சேன். நான் என்ன பண்ணுறேன்னா ஐ வில் ரிமூவ் திஸ். ஓகே, டேரெக்டாக வந்து ஹேண்டில் ஆன் சேஞ்ச் தரேன். சேவ். ஓகே, ஸோ இட்ஸ் அ மெத்தட், ரைட்? ஸோ ஐ ஹேவ் டு கால் லைக் தட். அண்ட் இயை பாஸ் பண்ணாமல் வச்சு பார்க்கலாம். ஸோ லெட் மீ ஹேவ் லைக் திஸ். சேவ், ரிஃப்ரெஷ். இதை பண்ணுறேன். இப்போ பண்ண முடியல. அண்ட் இட்ஸ் பிகாஸ் ஆஃப் மெசேஜ் கால் டார்கெட் வந்து வரலன்னு சொல்லுது. பிகாஸ் இ வந்து பாஸ் ஆகல அதில். ஓகே, ஸோ இது என்ன நீங்கள் என்ன பண்ணலாம்னா இன்ஃபேக்ட் யூ கேன் என்டையர்லி ரிமூவ் திஸ். ஐ கெஸ் செக் பண்ணி பார்க்கலாமா? இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். ஹேண்டில் ஆன் சேஞ்ச், சேவ், ரிஃப்ரெஷ். எல்லாம் போயிடுச்சு. இப்போ என்டர் பண்ணனா ஒர்க் ஆகுது. ஸோ யூ கெட் தி ஐடியா. ஏன் வருதுன்னா வி ஆர் ஜஸ்ட் பாசிங் தி வேல்யூஸ். ஓகே, திஸ் மீன்ஸ் வி ஆர் காலிங் இட். ஓகே, நிறைய பேர் டிப்பிக்கலாக பண்ணுற மிஸ்டேக். அதனால தான் நான் வந்து இதை பண்ணி காமிச்சேன். அண்ட் சம்டைம்ஸ் வென் யூ ஆர் ஒர்க்கிங் ஆன் காம்போனன்ட்ஸ் நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி எரர்ஸ் வந்து வரும். ஓகே, ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா நீங்கள் வந்து நல்லா பாருங்கள். இந்த காம்போனண்ட்டில் யூ ஆர் ஜஸ்ட் பாஸிங் இட். பாஸ் பண்ணிவிட்டு நம்ம என்டர் பண்ணுற வேலையை வந்து அப்படியே மேலே இருக்க ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் மூவ் பண்ணுறீங்க அந்த பேரண்ட்டுக்கு. அதான் நம்ம இங்கே வந்து டேரெக்டாக அங்கே நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து வச்சுக்கிறோம் லாஜிக். ஓகே, ஸோ நான் திருப்பி ஒரு வாட்டி சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ தட் யூ கேன் கைஸ் கேன் அண்டர்ஸ்டாண்ட் பெட்டர். ஸோ சேவ் அண்ட் எவ்ரிதிங் ஓகே இல்லை? யா, எவ்ரிதிங் ஓகே. அண்ட் இங்கே வந்து இந்த இமெயிலை வந்து லெட் மீ கமெண்ட் இட் ஃபார் நவ். வில் கமெண்ட் திஸ் டு சேவ். அண்ட் நான் என்ன பண்ணுறது திருப்பி சொல்கிறேன். நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா ஒரு காம்பனண்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோம், கரெக்டாக? ஸோ காம்பனண்ட்டில் வி ஹேவ் பாஸ் செவரல் ப்ராப்ஸ், நேம், லேபிள், பிளேஸ் ஹோல்டர், வேல்யூ, ஹேண்டில் ஆன் சேஞ்ச் அப்படின்னு வச்சுருக்கீங்க. ஓகே, ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. வென் யூ ஹேவ் எ காம்போனண்ட், ஸோ அதுக்குள்ளே வி வில் பி டூயிங் மெனி கைண்ட் ஆஃப் இன்ட்ராக்டிவிட்டி, கரெக்டாக? அந்த இன்ட்ராக்டிவ் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா அந்த காம்போனண்ட்டோட ஒர்க்கிங் அப்படின்னா அப்போ நீங்கள் இதுக்குள்ளே நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இதுக்குள்ளே நீங்கள் ஸ்டேட் வச்சு நீங்கள் உங்கள் லாஜிக் பர்ஃபார்ம் பண்ணிக்கலாம். பட் நம்மளோட மெயின் ஐடியா என்ன? நம்மளோட மெயின் ஐடியா வந்து நான் என்டர் பண்ணுற வேலையை வந்து ஐ ஹாவ் டு கெட் தட் இன் கான்டெக்ட் பேஜ், ரைட்? ஸோ அது நம்ம என்ன பண்ணணும்? வி ஹாவ் டு கெட் தோஸ் இன்புட் ஃப்ரம் திஸ் இன்புட் அண்ட் வி ஹாவ் டு புஷ் இட் டு தி அதர் பேரண்ட். அப்போ தான் பேரண்ட்லேருந்து வாங்க முடியும், லைக் தட், கரெக்டாக? ஸோ அதான் நம்ம பண்ணுறோம். ஸோ இதுக்கு முன்னாடி என்ன பண்ணோம்? ஆன் சேஞ்ச் சொல்லிட்டு வச்சுட்டு இதுக்குள்ளே வந்து I'm going to pass a method. ஸோ இந்த மெத்தடில் இப்போ புஷ் பண்ணோம், கரெக்டாக? இட்ஸ் கால், இது வந்து நம்ம என்டர் பண்ணுற வேலையில் வந்து இங்கே கால் பண்ணோம். இது ஒன்று ஆட்டோமேட்டிக்காக இது ட்ரிகர் பண்ணோம். ட்ரிகர் பண்ணால் இது மெத்தட், இதுக்குள்ளே என்ன வேணுமோ நீங்கள் இது வச்சுக்கலாம். I'm just setting the value as eTarget.value as it is. இதான் வந்து இப்போ நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, புரிஞ்சுதா? ரைட். ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா ஹேண்டில் ஃபங்க்ஷன் வந்து ப்ராப்ஸ் வச்சு நம்ம பாஸ் பண்ணுற மாதிரி சொல்கிறீங்க. சார் திருப்பி கேளுங்க ஒரு வாட்டி. அந்த ஃபங்க்ஷனை வந்துட்டு நம்ம ப்ராப்ஸ் வச்சு பாஸ் பண்ணுற மாதிரி சொல்கிறீங்களா? இங்கே டிக்ளேர் பண்ணிட்டு அங்கே கால் பண்ணுற மாதிரி. எஸ், இது வந்து நீங்கள் இந்த வேல்யூ உள்ளேயும் புஷ் பண்ணிக்கலாம். இந்த காம்போக்குள்ளே புஷ் பண்ணுறீங்களா ஃபார்ம் இன்புட்குள்ளே. இப்போது இங்கேருந்து எதாவது ஆக்ஷன் பெர்ஃபார்ம் பண்ணணும்னா அதே மாதிரி நீங்கள் ப்ராப்ஸாக நீங்கள் புஷ் பண்ணலாம். அது என்ன பண்ணணும்னா திஸ் ப்ராப் வில் கோ டு தி பேரண்ட் அண்ட் பேரண்ட்டை இதே மாதிரி நீங்கள் வாங்கிட்டு நீங்கள் வந்து ப்ராசஸ் பண்ணிக்கலாம் உங்களோட ஐடியாக்கு ஏற்ற மாதிரி. ஸோ இப்போ நீ டிபெண்டாக இருக்க தேவையில்ல, கரெக்டாக? ஸோ உங்கள் பேரண்ட்டில் வந்து உங்கள் லாஜிக் என்னவோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். தட்ஸ் ஐடியா. நோ வரிஸ். நீங்கள் இப்போதைக்கு இது புரிஞ்சுக்கோங்க. லேட்டர் ஆன் வென் வி ஆர் ஒர்க்கிங் ஆன் சம் அதர் டாபிக்ஸ் அப்படின்னா கொஞ்சம் இது புரியும். ஓகே, ரைட். ஸோ வாட் ஐ வில் டூ இஸ் அதே மாதிரி நான் என்ன பண்ணுறேன், ஐ வில் ட்ரை டு ஹாவ் தி இமெயில் அதே மாதிரி தான். இட்ஸ் கால் நீங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் இதெல்லாம் பண்ணீங்கல்ல, அதை ட்ரை பண்ணி பாருங்க. எந்த ஆப்ஜெக்ட்? ஓகே, இந்த இதுலையா, ஃபார்ம்லையா? யூஸ் ஸ்டேட் ரெண்டா வைக்கிறதுக்கு பதிலா ஒண்ணா வச்சிருந்தீங்கல்ல. யா, லைக் தட். இந்த ஃபார்ம் மாதிரி.
ஓகே, இதுவும் சேம் அதே மாதிரி தான். இப்போ என்ன பண்ணுறேன், அதே மாதிரி ஐ வில் டூ இந்த வேல்யூத்தில் வந்து இட்ஸ் கம்ஸ் அண்டர் ஃபார்ம் டாட் ஃபுல் நேம் இல்லையா. ஸோ அதே என்ன பண்ணுறேன், இட்ஸ் கோயின் டு பி ஃபார்ம் டாட் ஃபுல் நேம். அதே மாதிரி இட்ஸ் கோயின் டு பி செட் ஃபார்ம். அண்ட் இதுக்குள்ளே வந்து ஒரு ஆப்ஜெக்ட் தான் புஷ் பண்ண போகிறீங்க கரெக்டாக. ஸோ இங்கே வந்து ஃபுல் நேம்குள்ளே தான் இந்த வேல்யூ இருக்க போகுது. ஓகே, ஸோ லெட் சேவ் இட். அவ்வளோ தான், நீங்கள் எந்த சேஞ்ச் பண்ண தேவையில்ல. இப்போ ரிஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா என்டரிங் சம் வேல்யூஸ் அண்ட் இட்ஸ் ஒர்க்கிங். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் எப்படி செக் பண்ணி பார்த்துக்கலாம், அதே மாதிரி இந்த JSON ஃபைல் நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே, இங்கே போய் நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபார்ம் சேவ் பண்ணிங்கன்னா now we have a values here. ஸோ என்டர் பண்ண வேல்யூஸ் வந்துச்சு பார்த்தீங்களா. ரைட், ஸோ நெக்ஸ்ட் திங்ஸ் நீங்கள் என்ன பண்ணலான்னா, இல்லைனா ஒரு யூ கேன் ஆல்சோ ட்ரிகர் அ ஃபங்க்ஷன். ஸோ டிபிக்கல் ஃபங்க்ஷன் எப்படின்னா, பேஸ்ட் ஆன் தட் இங்கே வந்து என்ன பண்ணுறோம், நம்ம வி ஆர் ஜஸ்ட் ஹேவிங் அந்தந்த மெத்தடில் வி ஆர் ஜஸ்ட் காலிங் அ கால் பேக் ஃபங்க்ஷன், ரைட். அதுபோல் நீங்கள் என்ன பண்ணலாம்னா, வென் யூ ஆர் ஒர்க்கிங் லைக் திஸ் கைண்ட் ஆஃப் ஸ்ட்ரக்சர், நீங்கள் என்ன பண்ணலாம், யூ கேன் ஆல்சோ ஹேவ் அன் மெத்தட் ஹியர். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து ஹேண்டில் இன்புட்ஸ் அப்படின்னு வைக்கிறேன். ஓகே, ஸோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் நான் வந்து க்ரியேட் பண்ண போகிறேன் மேலே. ஸோ இங்கே நான் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ கான்ஸ் ஹேண்டில் ஃபங்க்ஷன் இன்புட்ஸ் அண்ட் இதுக்குள்ளே வந்து ஐம் கோயிங் டு ஹேவ் தி இ, ரைட்டா. ஸோ இப்போ என்ன பண்ணலான்னா, ஒரு ஹேண்டில்ஸ்க்கும் இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கும் நான் வந்து அதே மாதிரி வச்சுருப்பேன். அண்ட் இதுக்கும் ஐ ஹேவ் டு கிரியேட் டேட் லைக் இதே மாதிரி நான் இங்கே க்ரியேட் பண்ணுவோம்ல. ஸோ இதே மாதிரி இங்கே க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இட்ஸ் கோயிங் டு பி இமெயில். ஓகே, அண்ட் இப்போ நான் ஹேண்டில் இன்புட்ஸ் வந்து நான் திருப்பி இதுக்கு தரணும் அவசியம் இல்லை. அதுபோல் நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஐம் கோயிங் டு மேப் இட் டைரக்ட்லி. ஸோ ஜஸ்ட் வந்து என்னோட ஓகே மேபி வாட் ஐ வில் டூ இஸ் இருங்க. ஸோ என்ன ஈயில் என்ன வருதுன்னு பார்க்கலாமா, லெட்ஸ் கிவ் இட் ட்ரை. ஸோ என்ன பண்ணுறேன், ஈயில் வந்து லாகின் பண்ணி பார்க்கலாம். லெட்ஸ் சேவ் இட். ஓகே, ஸோ இப்போ வந்து செக் பண்ணி பார்க்கலாமா ரெண்டுமே. பாருங்கள், வேல்யூ என்டர் பண்ணும்போது ஐ எம் கெட்டிங் எ சின்டெட்டிக் பேஸ் ஈவெண்ட் சேஞ்ச் ஈவெண்ட்டில் வருது. ஓகே, ஐ கேன் கெட் தி வேல்யூ அண்ட் ஸோ அதே மாதிரி இங்கே டைப் பண்ணும்போது வேல்யூ வருதை பார்க்கலாம். அண்ட் இங்கே வேல்யூ வருது. பட் செட் வந்து வேலை செய்யாது. ஏன் செட் வேலை செய்யாது, பிகாஸ் நம்ம எங்கேயுமே வேல்யூ செட் பண்ணல. ஐம் கோயிங் டு ஒர்க் ஆன் இட் டைனமிக்லி. ஸோ என்ன பண்ண போகிறோன்னா, ஐம் கோயிங் டு கெட் தி வேல்யூஸ். அதோட நேமோ அது முக்கியமானது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். யூ கேன் கோ ஹியர் அண்ட் இதில் we have something called target-குள்ள we have something called name. நேம் க்ரியேட் பண்ணியிருக்கோமா இருங்க பார்க்கலாம். லெட்ஸ் கிவ் இட் a try. நேம் வச்சுருக்கோம் நம்ம நேம் பார்த்தா எம்டியாக இருக்குது. ஓகே, ஸோ யாரோ ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க அதுக்கு முன்னாடி. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், அதே மாதிரி லெட்ஸ் ட்ரை டு கிவ் அ நேம். ஸோ நேம் வச்சு ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் கரெக்டாக. ஸோ வாட் ஐ வில் டூ, ஐ வில் ஹாவ் அ நேம் ஆர் லேபிள். ஓகே, இந்த இன்புட்டில் போயிட்டு இங்கே நான் அதே மாதிரி நேம் தரேன். ஓகே, அதே நேம் வேல்யூ தான். ஸோ லெட் சேவ் இட். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ ரிஃப்ரெஷ் போது நான் வேல்யூ எதை என்டர் பண்ணும்போது அந்த ஈவெண்ட் ட்ரிகர் ஆகுது. இதுக்குள்ளே டார்கெட்டுக்குள்ளே போனீங்கன்னா வி ஹாவ் தி வேல்யூ. ஓகே, ஸோ வேல்யூ வந்து நான் அந்த வேல்யூ அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா வி ஹாவ் தி நேம்குள்ளே போனீங்கன்னா எம் பார்த்தா அந்த வேல்யூ இருக்குது. ஸோ என்ன பண்ணலாம், நம்ம டைனமிக்காக வி கேன் ஏபிள் டு ஹாவ் தட் வேல்யூ. ஸோ என்ன பண்ணுறேன், ஐ வில் யூஸ் மேலே போயிட்டு கான்ஸ் அண்ட் டிசிஷன் பண்ண போகிறேன். என்ன டிசிஷன் பண்ண போகிறேன்னா, என்னோடய நேமும் வேல்யூவும் எடுத்துகிட்டு எங்கே எடுக்க போகிறேன், I'm going to get those from e.target. ஏன்னா அதுக்குள்ளே தானே இருக்குது. இங்கே நல்லா பாருங்கள், மேலே போனீங்கன்னா அந்த அந்த டார்கெட் இருக்கு இல்லையா, டார்கெட்டுக்குள்ளே தான் இது எல்லாமே இருக்குது. ஓகே, அதனால தான் நான் வந்து டிஸ்டிங்ஸ் பண்ணுறேன். அதுக்குள்ளே இருக்கிற அந்த நேமும் வேல்யூ நான் எடுக்கிறேன் ஃபஸ்ட்டு. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே வந்து ஐம் கோயிங் டு ஹாவ் அ செட் ஃபார்ம். ஓகே, அண்ட் செட் ஃபார்ம் என்ன பண்ண போகிறேன்னா, ஐம் கோயிங் டு ஹாவ் அ வேல்யூ. அந்த வேல்யூ என்னவா இருக்க போகுது அப்படின்னா, என்னோட ப்ரீவியஸ் வேல்யூ வாங்க போகிறேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வாட் ஐ வில் டூ இஸ் what I will do, so why we are using that id and boot நான் சொல்கிறேங்க. I will explain everything, right.
Okay, so what I will do is in the line 11 வந்து பார்த்தீங்கன்னா I'm going to get the name and value from the e.target. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா என்னோட இந்த செட் ஃபார்மில் வந்து செட் பண்ண போகிறேன் வேல்யூவை. ஸோ கால் பண்ணிவிட்டு ஸோ எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஹேவ் அ கால் பேக் ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி செட் பண்ணுற வேல்யூ இங்கே வாங்கிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன், ஐ வில் ஹேவ் லைக் மேபி ப்ரீவியஸ் வேல்யூன்னு வைக்கிற வச்சுக்கோங்களேன், ப்ரீவியஸ் வேல் அப்படின்னு வைக்கிறேன். ஓகே, ஸோ லெட் மீ டீபக் இட். ஸோ லாக் பண்ணி பார்க்கலாம். லாக் ப்ரீவியஸ் வேல்யூ இப்படி போடுறேன், சேவ் பண்ணிக்கலாம். அண்ட் செக் பண்ணி பார்க்கறதுக்காக நான் வந்து இப்படி வைக்கிறேன். ஓகே, ஸோ ரிஃப்ரெஷ் வேல்யூ என்டர் பண்ணுறேன். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா வி ஹேவ் மெனி ஹேரஸ். ஓகே, பட் இங்கே பார்த்தீங்கன்னா வி ஹேவ் நம்மளோட ப்ரீவியஸ் ஸ்டேட் வந்து நம்மளால் வாங்க முடியுது. ஓகே, யூஸிங் திஸ் கால் பேக். ஸோ அதோட வேல்யூஸ் வேணும்னா எதர் நீங்கள் இப்படியே வாங்கிக்கலாம், இல்லை வந்து எதர் யூ கேன் கெட் இட் லைக் திஸ் ஃபார்ம். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இந்த செட் ஃபார்மில் வந்து ஐம் கோயிங் டு செட் இட் லைக் தட். எப்படி பண்ண போகிறேன், ஜஸ்ட் நான் வந்து இதை ரிமூவ் பண்ணிவிட்டு என்னோட நேம் ஸோ இப்படி நான் வாங்கிக்கிறேன். ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நேம் வந்து டைனமிக்காக இருக்க போகுது. கரெக்டாக பேஸ்ட் ஆன் தி செவரல் இன்புட்ஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இதில் பார்த்தீங்கன்னா ஐ ஹேவ் மை நேம் ஆஸ் ஃபுல் நேம். இங்கே பார்த்தீங்கன்னா நேம் வந்து நான் இமெயில் அட்ரஸ் சொல்லிருக்கு. ஸோ இட்ஸ் கோயிங் டு பி டைனமிக், ரைட்? ஸோ டைனமிக்கான நேம் என்ன பண்ண போகிறேன்னா ஐம் கோயிங் டு கெட் இட் லைக் தட். அண்ட் இதுக்குள்ளே வந்து அந்த வேல்யூ பாஸ் பண்ண போகிறேன், வேல்யூ இது. ஓகே, ஸோ இது நான் என்ன பண்ணலாம்னா பெஸ்டான வே வந்து பார்த்தீங்கன்னா ஐம் கோயிங் டு ஹேவ் இட் லைக் என்ன காமிக்குது, வி ஹேவ் okay, because we have to return it, not return it. Set form, yeah, this two works. So on the form value இருக்குங்களா, ஸோ அதே மாதிரி form and அந்த ப்ரீவியஸ் வேல்யூ வந்து எனக்கு அப்படியே வேணும் எனக்கு. ஸோ ஃபார்ம் நான் வச்சுட்டு இப்போ வந்து ஐ கேன் ஹேவ் இட் லைக் திஸ். இது வந்து நம்ம ஸ்கொயர் பேக்கில் போட்டுக்கலாம். now here goes. and actually நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த செட் ஃபார்ம் நான் பண்ணும்போது இந்த எக்ஸிஸ்டிங் ஃபார்ம் அந்த வேல்யூஸ் இருக்குது இல்லைங்களா, அது வேல்யூஸ் ப்ரீவியஸ் வேல்யூஸ் நான் வந்து வாங்கிட்டு நான் இங்கே வச்சுக்கிறேன். அதுக்கு மேலே நான் நியூவாக ஏதாவது வேல்யூ வச்சுருந்தேன்னா இட்ஸ் கோயிங் டு அப்டேட் இட். ஸோ இது என்ன மீன்னா இதுதான் கீ வேல்யூ. கரெக்டாக, இட் இஸ் கால் கீ அண்ட் இஸ் கால் வேல்யூ, ரைட்? ஸோ இப்போ நான் ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டிருக்கேன். இது என்ன அர்த்தம்னா இட்ஸ் கால் டைனமிக்லி கீ. ஸோ இந்த நேம் வந்து இட்ஸ் கோயிங் டு பி டைனமிக்காக வர போகுது. கரெக்டாக, இட்ஸ் அ வேரியபிள். ஸோ இப்போ நீங்கள் வந்து இது பார்த்தீங்கன்னா இட்ஸ் லைக் அ கீ வித் அ ஸ்ட்ரிங், ரைட்? பட் இந்த வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் கோயிங் டு பி கமிங் ஃப்ரம் டைனமிக் வேல்யூ. ஸோ அதனால் நான் பண்ணுறேன், ரிமூவ் பண்ணிவிட்டு ஐம் கோயிங் டு அசைன் இட் as a டைனமிக் வேல்யூ லைக் திஸ். ஓகே, செக் பண்ணி பார்க்கலாமா? லெட்ஸ் கிவ் இட் ட்ரை. ஸோ சேவ், ரிஃப்ரெஷ், வேறு போயிடுச்சு. அண்ட் இதை வேல்யூ என்டர் பண்ணுறேன். வேல்யூ ஃபுல் நேம் ஒர்க் ஆகுது. அண்ட் இமெயில் பண்ணால் அண்ட் நீங்கள் பார்த்தா இமெயில் அட்ரஸ் சொல்லிட்டு வருது. ஏன் சொல்லுங்கள்? பிகாஸ் இட்ஸ் கோ பேக். இமெயில் வச்சுருக்கோம். அண்ட் இப்போ நீங்கள் ஸ்கால் பண்ணி வச்சுக்கோங்களேன், அந்த இமெயில் அட்ரஸ் வந்து நம்ம இங்கே பாஸ் பண்ணலையா, இமெயில் அட்ரஸ் இருக்குது. ஓகே, வி ஹேவ் டு மேட்ச் தி சேம் நேம். ஓகே, ஸோ அதே நேம் போட்டால் தான் கரெக்டாக உங்களுக்கு வந்து ஓவர் இட் ஆகாது. ஸோ அதே நேம் யூஸ் பண்ணிக்கிறேன். லெட்ஸ் சேவ் இட் அண்ட் லெட்ஸ் ரிஃப்ரெஷ் இட். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா வேல்யூ அண்ட் அதே மாதிரி இங்கே வந்து இமெயில் அட்ரஸும் கரெக்டாக ஒர்க் ஆகுது. ஓகே, ஸோ இது டிப்பிக்கலாக நீங்கள் வந்து ஸ்டார்டிங்கில் பார்க்கும்போது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் உங்களுக்கு ஃபீல் ஆகும். பட் நீங்கள் என்ன பண்ணலாம்னா யூ கைஸ் கேன் அகைன் வாட்ச் திஸ் சீரிஸ் அண்ட் ஒரு திருப்பி எக்ஸ்ப்ளனேஷனாக திருப்பி ஒரு வாட்டி நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, ஸோ தட் நீங்கள் வந்து கொஞ்சம் குயிக்காக வந்து உங்களுக்கு நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. ஓகே, லெட் மீ ரிமூவ் தி அன்வான்டட் கோர்ஸ் ஃபர்ஸ்ட். ரைட், ஸோ இந்த மெத்தட் இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னா, ஸோ லெட் மீ ஜஸ்ட் கமெண்ட் எவ்ரி திங். ஓகே, ஸோ நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ண மாதிரி லெட்ஸ் யூஸ் டூ திங்ஸ். யூஸ் ஸ்டேட் and அதே மாதிரி cons it's going to be a full name, set full name. ஸோ இப்படி தான் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. கரெக்டாக, ஸோ இது ஃபுல் நேமு, இது வந்து இமெயில் அட்ரஸ், செட் இமெயில் அட்ரஸ். ஸோ ஒரு இன்புட்டுக்குமே யூ வில் பி ஹேவிங் தி ஸ்டேட் லைக் தட், ரைட்? ஸோ போட்டு என்ன பண்ணுவீங்க, அந்த ஃபார்ம் இன்புட்டில் வந்து லெட் மீ கமெண்ட் திஸ், இங்கே வந்து நீங்கள் கரெக்டாக போடுவீங்க ஃபார்ம் நேம் சொல்லிவிட்டு. ஓகே, அண்ட் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, டிப்பிக்கலி யூ வில் பி டூயிங் லைக் இது வந்து இந்த வேல்யூ வந்து வாங்கிட்டு வந்து இது மூலம் வாங்கிட்டு அண்ட் நீங்கள் வந்து டாட் டார்கெட் செட் ஃபுல் நேம், அதுக்குள்ளே டாட் டார்கெட் டாட் வேல்யூ சொல்லிட்டு அசைன் பண்ணுவீங்க டிப்பிக்கலாக. ஓகே, இதான் ஒரு ஒர்க் ஃப்ளோ நீங்கள் பண்ணுவீங்க. கரெக்டாக, ஸோ இங்கே நேரம் காமிக்குது கம்மிங் ஃப்ரம்
என்ன பண்ணியிருக்கோம் நம்ம? ஓகே, இது வரக்கூடாது. ரைட். ஸோ சேவ் அண்ட் நீங்கள் யூஸ் பண்ணல இல்லையா, இட்ஸ் கோயிங் டு பி e.target.value. ஓகே, ஸோ இப்படி தான் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ இப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா, நீங்கள் 2 ஃபீல்டு இருக்குன்னா ஈஸியாக நீங்கள் பண்ணிடலாம். பட் வாட் சப்போஸ் யூ ஹேவ் மல்டிபிள் ஃபீல்ட்ஸ், ஒரு 10-15 ஃபைல் வச்சுக்கோங்களேன், எல்லாத்துக்கும் இது மாதிரி செட் பண்ண முடியாது. கரெக்டாக இந்த ப்ராசஸ் தான் நம்ம வந்து ஆட்டோமேட் பண்ணுறோம், டைனமிக் பண்ணுறோம். எப்படி? இங்கே வந்து ஒரு மெத்தட் நான் வந்து வச்சுருக்கிறேன். ஓகே, அந்த மெத்தட் பேர் பார்த்தீங்கன்னா என் பேரில் ஹேண்டில் இன்புட்ஸ்னு வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ இதுக்குள்ளே என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த இன்புட்ஸ் ஒரு ட்ரிகர் ஆகும்போது ஐ எம் டிக்ளேரிங் திஸ் மெத்தட், கிரியேட்டிங் திஸ் மெத்தட். இதுக்குள்ளே நான் பாஸ் பண்ணுறேன். நான் அங்கே அனுப்புகிற ஓகே, இந்த ஹேண்டில் ஆன் சேஞ்ச் இருக்கு இல்லைங்களா, அது வந்து இப்போ இங்கே அவைலபிளாக இருக்கும். கரெக்டாக இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நான் டீஸ்ட்ரக்சரிங் பண்ணுறேன். ஸோ ஒரு இன்புட், என்ன இன்புட் நான் வந்து ஃபார்ம் இன்புட் டைப் பண்ணியிருக்கலாம், இல்லை வந்து இங்கே ஒரு இன்புட் இருக்குல்ல இங்கே டைப் பண்ணியிருக்கலாம். எந்த இன்புட் டைப் பண்ணாலுமே சரி, இதுக்குள்ளே வந்து ஹேவ் 2 வேல்யூஸ், ஆட்ரிபியூட்ஸ். ஒன்று பார்த்தீங்கன்னா நேம். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஹேவ் அ நேம், நான் நேம் பாஸ் பண்ணுறேன் இல்லைங்களா, ஸோ இந்த நேம் தான் என்ன வேல்யூ இருக்க போகுது. ஸோ அந்த நேம் நான் வந்து வாங்கிக்கிறேன் அதே மாதிரிங்க. அண்ட் நான் டைப் பண்ணுற வேல்யூ. ஸோ அந்த வேல்யூ என்ன பண்ண போகிறேன்னா, பேஸ்ட் ஆன் அந்த செட் ஃபுல் நேம், அந்த செட் ஃபார்ம் இருக்குங்களா, அந்த செட் ஃபார்மில் வந்து கால் பண்ணிவிட்டு என்னோட ப்ரீவியஸ் வேல்யூ வாங்குறேன் யூஸிங் தட் ஃபார்ம். ஓகே, ஸோ இந்த ப்ரீவியஸ் வேல்யூ ஆசிட்டிஸ் இருக்கட்டும், எனக்கு பிரச்சனை இல்லை. அண்ட் நியூவான வேல்யூஸ், ஸோ என்ன நியூவான, இப்போ ஃபுல் நேம்னா இங்கே ஃபுல் நேம் வந்துடும். அண்ட் நீங்கள் வந்து ஃபுல் நேமுக்கான வேல்யூ வந்துடும். அதுவே நான் வந்து இமெயில் அட்ரஸ் அப்படின்னா இமெயில் அட்ரஸ் வந்துடும், இமெயில் அட்ரஸுக்கான வேல்யூ இங்கே வந்துடும். ஓகே, ஸோ இப்படி பண்ண போனாங்கன்னா ப்ரீவியஸ் வேல்யூ இருக்கிறத வந்து அதே சேம் கீ இருந்துச்சுன்னா இட் வில் ஓவர் ரைட். கரெக்டாக? ஸோ இட் வில் மேக் லைக் இது வந்து டைனமிக்காக ஒர்க் அவுட் ஆகும். தட்ஸ் தி மெயின் ஐடியா ஆஃப் யூஸிங் தோஸ் கைண்ட் ஆஃப் கோட். ஸோ இப்போ நீங்கள் வந்து என்ன ஃபார்மில் வேணாலுமே இந்த கோட் போட்டிங்கன்னா அது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். ஸோ நீங்கள் இதுமாதிரி நீங்கள் இண்டிவிஜுவலாக இந்த மாதிரி பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஓகே, தட்ஸ் த மெயின் ஐடியா. புரிஞ்சுதா? ஃபார்ம் டேட்டாலாம் அதில் யூஸ் பண்ண முடியாதா? ஃபார்ம் டேட்டா வந்து நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டில் நீங்கள் வந்து இந்த ஃபார்முக்குள்ளே வந்து எல்லா வேல்யூஸ் இருக்கு இல்லைங்களா, ஸோ நீங்கள் வந்து இந்த ஃபார்ம் டேட்டா கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். டேட்டா வந்து why you need to form data for this actually, நீங்கள் ஆன் சப்மிட்டில் வச்சு தான் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதை நீங்கள் ஃபார்மாக வச்சு இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா, we have manipulated using the input alone. நம்ம ஃபார்ம் யூஸ் பண்ணல. பார்த்தீங்களா? இப்போ ரிஃப்ரெஷ் பண்ணனா I have the name and I have the thing. இப்போ நான் சப்மிட் கிளிக் பண்ணால் எதுவுமே உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. ஓகே, பிகாஸ் நானும் ஃபார்மில் wrap பண்ணல பாருங்கள், இதெல்லாம் இன்புட் தான். ஸோ நான் என்ன பண்ணணும், I have to convert this division into as a form. இதில் வந்து மேலே கூட நான் வந்து ஃபார்ம் நான் போட்டுக்கிறேன். ஸோ ஃபார்முக்குள்ளே நான் வந்து I have to put the entire division. சேவ். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து என்டர் பண்ணிடலாம். சேவ். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன், I will do one thing. ஸோ இது வந்து ஃபார்ம் டைப் வந்து I think I have like a டைப் வந்து பட்டன் வச்சுருக்கேன், ரூம் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ சேவ். அண்ட் இப்போ போயிட்டு நான் பண்ணுறேன் பாருங்கள். லெட் மீ என்டர் சம் வேல்யூஸ் ஹியர். சேவ் அண்ட் ரிஃப்ரெஷ் ஆகுது. பார்த்தீங்களா? இப்போ தான் நீங்கள் என்ன பண்ணணும், யூ ஹேவ் டு அதர் ஸ்டஃப். ஸோ இங்கே நீங்கள் என்ன பண்ணலான்னா, இந்த ஃபார்ம் டேட்டா வேணும் அப்படின்னா இந்த ஃபார்மில் வந்து யூ ஹேவ் டு ஹேவ் லைக் ஆன் சப்மிட் சொல்லி ஈவன் நீங்கள் ட்ரிகர் பண்ணணும். ட்ரிகர் பண்ணால் தான் அங்கே வந்து ஃபார்ம் டேட்டா வந்து அவைலபிளாக இருக்கும். ஓகே, ஸோ தட்ஸ் டூ, அதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம். பட் இப்போதைக்கு ஒரு இன்புட், ஒரு காம்பனண்ட்லேருந்து வேல்யூஸ் வேணும்னா அதுக்கான ஃபார்மேட் இதுதான். ஓகே, ஸோ நீங்கள் அழகாக நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. So yes, why we are using that id and okay, actually in input இந்த ஐடி நம்ம ஏன் யூஸ் பண்ணுறோன்னா, நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. ஸோ இஃப் யூ ஆர் இப்போ இந்த ஃபுல் நேம் கிளிக் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக் ஹைலைட் ஆகுது பாருங்கள். ஓகே, ஸோ இந்த ஐடி இருக்கிறதுனால தான் உங்களுக்கு வந்து வருது. இந்த ஐடி ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பாருங்கள், இந்த ஃபுல் நேம் கிளிக் பண்ணோன்னா இது கரெக்டாக ஹைலைட் ஆகலை, தெரியுதா? அதுக்காக தான் அந்த ஐடி. ரைட். Is there any one way to get previous value? Is there only one way? No, you can do it in multiple ways and you get பண்ணிக்கலாம். Okay, you can also get it like form வாங்கினா existing அந்த ஃபார்மோட வேல்யூ வரும். ஓகே, ஸோ இங்கே போய்ட்டு நீங்கள் வந்து அந்த ஃபார்ம் வேல்யூ நம்ம என்ன பண்ணுறோம், டிப்பிக்கலி அந்த அதே ஃபார்ம் வேல்யூ கூட நீங்கள் வாங்கிக்கலாம். இங்கே இது வந்து நான் ப்ரீவியஸ்னு வைக்கிறேன் இல்லைங்களா. ஸோ ப்ரீவியஸ் வேல்யூஸ். ஓகே, நம்ம வைக்கிற வேரியபிள் தான். பை டிஃபால்ட்டாக கால் பேக்கில் இது உங்களுக்கு தரும். தட்ஸ் த திங். ரிஃப்ரெஷ் பண்ணி பாருங்கள். have this. Okay, right. ஸோ நீங்கள் இந்த ஃபார்ம் வச்சும் கால் பண்ணிக்கலாம், இல்லை வந்து இந்த செட் ஃபார்மில் வந்து ஒரு கால் பேக்கில் வந்து யூ கேன் கெட் தி ப்ரீவியஸ் வேல்யூஸ், கரண்ட் வேல்யூஸ். ஓகே, கூல். ரைட். ஸோ இப்போ வந்து இந்த வேல்யூஸ்லாம் வந்து நம்ம என்ன பண்ணோம், நம்ம இதுக்கு முன்னாடி
இந்த யூஐயில் நம்ம வந்து செக் பண்ணி பார்த்தோம் இல்லையா, json.string ஃபைலை பார்த்தோம் யூஐயில் செய்யறதுக்காக. பட் பெஸ்ட்டான வே பார்த்தீங்கன்னா யூ ஹேவ் டு யூஸ் சம்திங் கால் ரியாக்ட் டெவ் டூல்ஸ். ஓகே, அதில் போனீங்கன்னா we have components. ஸோ காம்போனன்ட்ஸில் வந்து நீங்கள் ஸ்க்ரால் பண்ணி பார்த்துக்கலாம். இதெல்லாம் நம்மளோட ரியாக்டில் உள்ள காம்போனன்ட்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி. இங்கே பார்த்தீங்கன்னா கான்டெக்ட் பேஜ் இருக்குது. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா we have form input, ரைட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம பாஸ் பண்ண எல்லா ப்ராசஸுமே இங்கே காமிக்குது பாருங்கள். ஃபார் டீபக் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ நீங்கள் எடிட்டும் பண்ணி பார்த்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே போயிட்டு வேல்யூ என்டர் பண்ண வச்சுக்கோங்களேன். வேல்யூ சேஞ்ச்ட் டு சம்திங் எல்ஸ் அப்படின்னு போன வச்சுக்கோங்களேன். இங்கே பாருங்கள், என்டர் ப்ரெஸ் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக இங்கே சேஞ்ச் ஆயிடுச்சு. ஓகே, ஃபார் டீபக்கிங் பர்பஸ் யூ கேன் டெஃபினெட்லி யூஸ் தி காம்போனன்ட்ஸ். ஓகே, ஸோ சோஃபா நான் சொன்னதெல்லாம் புரிஞ்சுதா? Yeah. I mean the only way is spread operator. No, we can also use like நீங்கள் spread operator வந்து ஈஸியாக நீ பண்ணிடலாம். பட் மற்ற வேஸும் இருக்குது, நீங்கள் அதுவும் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். Right. Let me have a water or something else. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா இப்போது நெக்ஸ்ட் திங் வந்து லெட்ஸ் ஈவன் மோர் இம்ப்ரூவ் அவர் கம்போனண்ட். ஓகே, லைக் என்னென்னா இன்புட் வச்சுருக்கோம். ஸோ இதில் வந்து பேஸ்ட் ஆன் டி இப்போ இதெல்லாம் தேவை இதெல்லாம் தேவைன்னு இருக்குது. இப்போ நான் வந்து சப்மிட் பண்ணும்போது வேல்யூ தராமையே இட் இஸ் சப்மிட்டிங், ரைட். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், we can use something called required நம்ம போடலாம் எல்லா இன்புட்லையுமே. ஸோ என்ன பண்ணுறோம், அதே மாதிரி I will pass the required attribute here, required save. அண்ட் இப்போ என்ன பண்ணுறேன், சேவ் பண்ணுறேன். பட் இங்கே வந்து ஆகலை. ஏன் ஆகலை? பிகாஸ் when you are passing props you should also get it in the form input. இங்கே வந்து required attribute வாங்கிட்டு நீங்கள் வந்து இங்கே வச்சுக்கலாம் required. இங்கே வந்து நீங்கள் வந்து required வச்சுக்கலாம். ஓகே, ஸோ சேவ். அண்ட் இங்கே வந்து I will have it like the dynamic value. ஸோ based on the required வச்சுக்கலாம். ஸோ again we have error because it's coming from the prop error. ஸோ கீழே போய் நீங்கள் வச்சுக்கலாம். கீழே வந்து required is going to be ஒரு boolean அதுக்கு போகுது கரெக்டாக. இட்ஸ் going to be of boolean. பட் இங்கே எப்படி இருக்கும்னு தெரியல. லெட்ஸ் கிவ் இட் ட்ரை. prop types dot bool. Save, refresh and right click. Let's go to inspect. Let's go to console. And இப்போ வந்து சம் கிளிக் பண்ணும்போது now it's working as expected. Okay, so right. நெக்ஸ்ட் திங்கு ஈவன் தோ நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். லைக் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சப்மிட் கிளிக் பண்ண தான் ஒர்க் ஆகுது இல்லையா. பட் வாட் வி கேன் டூ, வி கேன் ஆல்சோ ஆட் சம் கைண்ட் ஆஃப் விஷுவலைசேஷன். ஸோ ஒரு ஸ்டார் மாதிரி வைக்கலாம் கரெக்டாக. ஸோ ஸ்டார் ஸ்பேன் டேக்கில் வந்து வி ஹேவ் லைக் அ ஸ்டார் சேவ். அண்ட் இப்போ எல்லாத்துக்குமே ஸ்டார் காமிக்குது. எனக்கு என்னென்ன கண்டிஷன் என்னென்னா எனக்கு ரிக்வயர்டு இருக்கிறதுல மட்டும் தான் எனக்கு ஸ்டார் இருக்கணும் கரெக்டாக. அதுவும் எனக்கு ரெட்டாக இருக்கணும். ஸோ என்ன பண்ணலாம், நான் ஐ கேன் கோ அண்ட் ஹேட் அ கிளாஸ் நேம் ஆஃப் text red of 500. ஓகே, அண்ட் 500 வந்துச்சா, சூப்பர். இப்போ எனக்கு வந்து ரிக்வயர்ட் இருந்தால் தான் வேணும் எனக்கு. ஸோ என்ன பண்ணலாம், நான் ஐ கேன் ஹாவ் அ டெர்னரி ஆப்ரேட்டர் ஹியர். ஸோ இங்கே வந்து ரிக்வயர்ட் இருந்துச்சு அப்படின்னா அப்போது ஐ வாண்ட் திஸ் டு அப்பியர். ஸோ சேவ், ரிஃப்ரெஷ். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஈமெயில் அட்ரஸ்க்கு மட்டும் அது காமிக்குது. ஓகே, வாட் ஐ வில் டூ இஸ் ஐ வில் டூ ஒன் திங். நான் என்ன பண்ணுறேன், லெட் மீ கோ ஹியர் அண்ட் ஐ ஹவ் இன்கரெக்ட்லி டைப்ட். ஸோ என்ன பண்ணுறேன்னா நான் லாக் பண்ணி பார்க்குறேங்க ரிக்வயர்டை என்ன வருதுன்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்காக. இட் மீ லாக் இட், ரிக்வயர்ட், சேவ், ரிஃப்ரெஷ். அண்ட் வி ஹேவ் ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா வி ஹேவ் அ ட்ரூ பிகாஸ் நான் வேல்யூ தந்திருக்கேன் கரெக்டாக. செகண்ட் பார்த்தீங்கன்னா வி ஹேவ் அன்டிஃபைன். ஸோ எனக்கு ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா ஐ வாண்ட் திஸ் டு பி அப்பியர்ட், ரைட். ஸோ என்ன பண்ணலான்னா ஐ வில் யூஸ் திஸ் டெர்னரி ஆப்ரேட்டர். அண்ட் சப்போஸ் எதுவுமே இல்லைனா ஐ டோன்ட் வாண்ட் எனி திங் ஹாப்பியர். ஓகே, ஸோ இந்த கண்டிஷன் செக் பண்ணுறேன். ட்ரூவாக இருந்துச்சுன்னா எனக்கு டிஸ்பிளே ஆகணும். ட்ரூவாக இல்லைனா ஒரு சிம்பிள் எம்டியாக இருக்கட்டும், சரியா. ஸோ லெட் மீ மூவ் த கன்சோல் எரர் நவ், சேவ் அண்ட் நவ் இட்ஸ் ஒர்க்கிங் எக்ஸ்பெக்டட். ஓகே, ஸோ இங்கே வந்து என்ன பண்ணுறேன், ஐ வில் ஆல்சோ ஹேட் அண்ட் மார்ஜின் லெஃப்ட் ஆஃப் 2 மேபி 1 வைக்கிறேன். 1 இஸ் குட், 1. ஓகே, இப்போது கிளிக் பண்ணால் எனக்கு இது மாதிரி வேலிடேஷன் கேட்குது. இப்போ அதுவே நான் வந்து இதுக்கு பதிலாக நான் அதுக்கு தந்தேன்னா சேவ்,
அண்ட் இப்போ இதுக்கு முன்னாடி கேட்குது. ஓகே, ஸோ பார்க்க பெரிய விஷயமா தெரியாது உங்களுக்கு, பட் ஸ்டில் we are making good progress. ஓகே, ஸோ இது நீங்கள் பெரிய அப்ளிகேஷன் பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ என்ன பண்ணலாம்னா, with this knowledge we can also create another component which is text area component. ஓகே, ஸோ அந்த part descriptionக்கு ஸோ என்ன பண்ணுறேன், அதே மாதிரி I will create another component. ஸோ இங்கே ஃபார்ம்ஸில் போயிட்டு இந்த ஃபார்ம் இன்புட் இருக்கு இல்லையா, அதே மாதிரி என்ன பண்ணுறேன், let me duplicate it பிகாஸ் நான் திருப்பி கோட் ரைட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ ஜஸ்ட் காப்பி பண்ணுறேன், பேஸ்ட் பண்ணுறேன். இது வந்து I will have it like a form text area and இது it's going to be form text area and இதே மாதிரி இங்கே டிஃபால்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன் கரெக்டாக. ஓகே, அண்ட் அதே மாதிரி இருக்குது பார்த்தீங்கன்னா நேம் இருக்க போகுது, லேபிள் இருக்க போகுது, பிளேஸ் ஹோல்டர் இருக்க போகுது. ஓகே, மற்றெல்லாம் ஆக்டிவிட்டிஸ் இருக்கட்டும். நான் என்ன பண்ணுறேன், இந்த இன்புட்டுக்கு பதிலாக I'm going to change that to text area. ஓகே, ஸோ டெக்ஸ்ட் ஏரியான்னு வச்சுக்கிறேன். நேம் டைப் இது கிடையாது. ஓகே, ரிமூவ் பண்ணிக்கலாம். பிளேஸ் ஹோல்டர் இருக்கட்டும், வேல்யூ இருக்கட்டும், மற்றெல்லாம் இருக்கட்டும். அண்ட் இங்கே என்ன பண்ணுறேன்னா, டெக்ஸ்ட் ஏரியா வந்து இட் ஹேஸ் டு பி லைக் திஸ். ஓகே, ஸோ ரைட், சூப்பர். ஸோ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம், லெட்ஸ் கோ ஹியர் அண்ட் லெட்ஸ் இம்போர்ட் ஆஸ் இட் இஸ். இப்போ வந்து இட்ஸ் கோயிங் டு பி ஃபார்ம் டெக்ஸ்ட் ஏரியா அண்ட் அதே மாதிரி இந்த வேல்யூஸ் அப்படி நான் பாஸ் பண்ணிக்கிறேன் பிகாஸ் அதே ஃபீல்ட்ஸ் தான் இருக்க போகுது கரெக்டாக. ஸோ சேவ் and it's going to be of body text body illa content body content description content description contact description. Right, so இதே மாதிரி I have defined the variable here. இது பார்த்தீங்கன்னா it's going to be of டிஸ்கிரிப்ஷன் வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் இங்கே எதுவுமே சேஞ்ச் பண்ண தேவையில்லை பிகாஸ் நான் ஆல்ரெடி இந்த ஃபீட் முறை அப்டேட் பண்ணிட்டேன்னா போகணும், மற்ற இடத்துல ஆட்டோமேட்டிக் இங்கே வந்துடும். ஓகே, இங்கே போய்ட்டு அதே மாதிரி ஃபார்ம் டாட் டிஸ்க் ஆட்டோமேட்டிக் வந்துச்சு. லெட்ஸ் சேவ் இட், என்டர் யுவர் இல்லை, இப்போ வந்து என்டர் யுவர் டிஸ்கிரிப்ஷன், சேவ், ரிஃப்ரெஷ் அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா கூல், நைஸ். ஓகே, எல்லாமே இந்த ஸ்டைலிங்ஸ் எல்லாமே சூப்பராக வந்துச்சு பாருங்களேன். ரைட், and can I follow internship JS videos or your separate JS playlist? I'm so confused. விஷ்ணு பெருமாள், நீங்கள் வந்து JavaScript playlist தான் ஃபஸ்ட்டு நீங்கள் கவர் பண்ணணும். ஓகேங்களா, அதுதான் வந்து அஃபிஷியல் பிளேலிஸ்ட். இன்டர்ன்ஷிப்பில் வந்து we will be having mixed sections, internal sections இருக்கும் அண்ட் சம்டைம்ஸ் வந்து நாங்கள் லைவ் செக்ஷன்ஸும் நாங்கள் வந்து ஷோ பண்ணியிருப்போம், பட் அது கொஞ்சம் இன்கம்ப்ளீட்டாக இருக்கும். ஓகே, ஸோ நீங்கள் வந்து ப்ராப்பரான போகணும் அப்படின்னா யூ கேன் கோ வித் தி அஃபிஷியல் சீரீஸ் ஆஃப் ஆஃபர்ஸ். ரைட், சூப்பர். ஸோ நேம், அட்ரஸ் அண்ட் கான்டாக்ட் இப்போ செக் பண்ணி பார்த்து என்ன பண்ணிக்கலாம், யூ கேன் கோ ரைட் கிளிக், கோ டு இன்ஸ்பெக்ட், எஸ், அண்ட் லெட்ஸ் கோ டு காம்போனன்ட்ஸ் அண்ட் இங்கே போயிட்டிங்கன்னா வி ஹாவ் தி கான்டாக்ட் பேஜ். ஓகே, ஸோ கான்டாக்ட் பேஜை பார்த்தீங்கன்னா வி ஹாவ் மெனி ஸ்டேட்ஸ். இங்கே பார்த்தா ஸ்டேட் தெரியுது, நான் வேலையை என்டர் பண்ண மாறுதான்னு பாருங்கள், செக் பண்ணிக்கலாம். ஸோ நேம் மாறுது, இமெயில் மாறுது, டிஸ்கிரிப்ஷன் மாறல. Okay, so we have something wrong. Now let's go and check everything wrong. So name, font description, okay. Error காமிக்குதா, இருங்க, எரர் காமிக்குதா. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே டிஸ்க்னு வச்சுருக்கேன், இங்கே கான்டாக்ட் டிஸ்கிரிப்ஷன் வச்சுருக்கேன். ஓகே, இதான் நீங்கள் கேர்ஃபுல்லாக கவனிக்க வேண்டியது. இட் டிபெண்ட்ஸ் ஆன் தி நேம். இங்கே பார்த்தீங்கன்னா நான் கான்டாக்ட் டிஸ்கிரிப்ஷன் வச்சுருக்கேன் இல்லைங்களா, ஸோ யூ ஷுட் சேஞ்ச் தட் டு டிஸ்க். ஓகே, லெட்ஸ் சேவ் இட், refresh and okay, let's go to state and name மாறுது, email மாறுது, description மாறுது. ஓகே, சூப்பருங்க, நைஸ், எவ்ரிதிங்ஸ் ஒர்க்கிங் கூல். அண்ட் நான் கிளிக் பண்ணேன்னா ஐ கேன் ஏபிள் டு சென்ட் இட். ஓகே, இப்போ வந்து இதை நம்ம எப்படி சென்ட் பண்ணுறதுன்னு சொல்ல பார்க்கலாம். ஓகே, ரைட். ஸோ என்ன பண்ணுறேன்னா, நவ் யூ ஹாவ் எல்லா காம்போனன்ட்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா இன்புட்டும் பார்த்தீங்கன்னா ஐ கேன் ஏபிள் டு கெட் தி வேல்யூஸ் டைனமிக்லி. பேஜ் ரிஃப்ரெஷ் ஆகல, ஒன்றும் ஆகல, எதுவும் ஆகல, கரெக்டாக. பட் இப்போ நான் ஃபார்மில் சப்மிட் பண்ணுறதுக்கு எப்படி பண்ணலான்னா, ஸோ எல்லா ஃபார்ம்லையுமே வி ஹேவ் சம்திங் கால் ஆன் சப்மிட், கரெக்டாக, ஆன் சப்மிட். ஸோ ஆன் சப்மிட்டில் வந்து யூ ஹேவ் டு ஹேவ் அ ஃபங்க்ஷன் விச் வில் சப்மிட் தட் இன்ஃபர்மேஷன் வித் யூ. ஸோ சப்மிட் ஃபார்ம் டு சர்வர் அப்படின்னு வைக்கிறேன். ஓகே, ஸோ ஐ வில் ஹாவ் இட் ஆஸ் அ what we call ஒரு பாஸ் பண்ணுறேன் மெத்தடை, ஒரு ஃபங்க்ஷனை. ஸோ இங்கே என்ன பண்ணுறேன், கீழே வந்து ஐ வில் கிரியேட் அ மெத்தட். ஸோ கான்ஸ் சப்மிட்
form to server, and அதே மாதிரி I'm going to just submit everything. இதெல்லாம் எங்கே இருக்குது? இதெல்லாம் ஃபார்மில் இருக்குது. கரெக்டாக I can submit the entire form as it is. We don't need form data right now because நான் என்டர் பண்ணுற வேல்யூஸ் எல்லாமே ஃபார்மில் இருக்கும். ஸோ நீ என்ன பண்ணுவீங்க, நீங்கள் have to check the validations. Do the JavaScript validation. ஓகே, பண்ணிட்ட உடனே இங்கே நீங்கள் ஃபார்ம் சப்மிட் பண்ணிக்கலாம். செக் பண்ணி பார்க்கலாமா? Let's give it a alert. Form submitted successfully. And we have to figure out one thing. என்னென்னு சொல்லுங்கள் பார்ப்போம். We have to prevent default it. இப்போ சேவ் பண்ணிவிட்டு இப்போ வேல்யூ ஏதாவது போட்டுட்டு not this thing. ஸோ ஸ்டில் இதான் யூஸ் பண்ணுறோமா? லெட் மீ இன்ஸ்டால் அவர் ஃபேக் ஃபில்லர் இண்டியன் வெர்ஷன். ஃபர்ஸ்ட் கிளிக் பண்ணிக்கலாம். எனக்கு இது வேண்டாம். ரைட் கிளிக், ரிமூவ் ஃப்ரம் க்ரோம், ரிமூவ். அண்ட் பீப்புள் ஹூ ஆர் நாட் ஹேவர் ஆஃப் இட், இது நம்மளோட வெர்ஷன். ஸோ நம்ம இந்தியன்னா நம்ம இந்தியன் நேம்ஸில் வரும். ஓகேங்களா? ஸோ யூ கேன் ஆட் இட் அஸ் அ க்ரோம் டு டெஸ்ட். ஆட் டு க்ரோம், ஆட் எக்ஸ்டென்ஷன். Okay, super. So let's close this and check பண்ணி பார்க்கலாம். Refresh it and I have to pin it. So அதே மாதிரி நான் என்ன பண்ணுறேன், I will pin it like this. Cool. இப்போ நான் கிளிக் பண்ணேன்னா வேல்யூஸ் வந்துச்சு. இப்போ நான் வந்து சேவ் பண்ணேன்னா ஃபார்ம் சப்மிட்டட் வருது. ஓகே, இப்போ ஓகே ப்ரெஸ் பண்ணணும்னா பாருங்களேன். ஓகே ப்ரெஸ் பண்ணுறேன், ரிஃப்ரெஷ் ஆச்சு. பார்த்தீங்களா? ஸோ இந்த ரிஃப்ரெஷை நீங்கள் வந்து குறைக்கணுன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், யூ கேன் கோ ஹியர், யூ கேன் பாஸ் தி ஹியர் அண்ட் அதே மாதிரி e.prevent default நீங்கள் அது மாதிரி பண்ணிக்கணும். ஓகே, ஸோ லெட்ஸ் சேவ் இட், refresh it, add values again, and இப்போ பார்த்தீங்கன்னா அதே மாதிரி சேவ் தரேன். இப்போ வந்து ஃபார்ம் சப்மிட் ஆகிடுச்சு. ஓகே ப்ரெஸ் பண்ணோன்னா ப்ரிஃப்ரெஷ் எதுவுமே ஆகலை, as it is. ஓகே, this is how it will work. ஸோ இதுக்கு நான் சொன்னதாக புரிஞ்சுதா? ஃபார்ம் வேலிடேஷன்ஸ் தான் எப்படி நான் ஃபார்ம் வேலிடேஷன் இன்னும் பண்ணல நம்ம, பட் ஸ்டில் இதே வந்து பெரிய விஷயம். ஆக்சுவலி நீங்கள் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்க மாதிரி இருக்கும், பட் ஸ்டில் நான் சொன்ன அந்த சேம் ஒர்க் ஃப்ளோவில் போங்க அண்ட் உங்களுக்கு ஈஸியாக அது புரியும். ஓகே, வந்து சின்ன டவுட் ஒன்று என்னன்னா, ஸோ ரியாக்ட் வந்து எஸ்பிஎஸ் ஒட்டி அது ரிஃப்ரெஷ் ஆகாதுல்ல. ஸோ நம்ம சப்மிட் கொடுத்தா ஏன் அது ரிஃப்ரெஷ் ஆகுது? நம்ம நல்லா பாருங்கள், ரியாக்டில் we are just using JavaScript here. ஆன் சப்மிட்டில் வந்து JavaScript யூஸ் பண்ணுறோம். ஓகே, we have not to use any other. ரியாக்டில் நம்ம வந்து ஏதாச்சும் சப்மிட் பண்ணுறோமா? பண்ணல. நம்ம டிப்பிக்கல் HTML ஃபார்மில் ஆன் சப்மிட் வந்து மெத்தடை கால் பண்ணுறோம். ஓகே, அதனால தான் நம்ம we have to prevent it as a default. பிகாஸ் ஈவன் ப்ரொபகேஷன் ஆகுது இல்லைங்களா, இதுக்கு மேலே போயிட்டே இருக்கும். அது ஸ்டாப் பண்ணதுக்காக தான் we are preventing it as it is டிஃபால்ட்டாக. இது நார்மல் டிப்பிக்கல் பிஹேவியர். ஓகே, ஸோ நீங்கள் இது மாதிரி தான் நீங்கள் ப்ரிவெண்ட் பண்ண தான் ப்ராஃபிட்டான வேயாக இருக்கும். ரைட், சூப்பர். ஸோ வாட் ஐ வில் டூ இஸ், ஐ வில் ஜஸ்ட் இஃப் பாசிபிள் ஐ வில் ட்ரை டு கமெண்ட் திஸ். ஓகே, ஸோ என்ன பண்ணுறேன்னா added components and content page. Okay, and super. ஸோ இதற்கு நான் பப்ளிஷ் பண்ணல எங்கேயுமே, இது என்ன லோக்கல் ரெபாசிட்டரி தான் இருக்குது. இன்கேஸ் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சொல்லுங்கள், நான் வந்து GitHubல புஷ் பண்ணுறேன். ஓகே, ஸோ தட் ஃபார் ரெஃபரன்ஸ் யூ கேன் சி அண்ட் டூ திஸ் ஸ்டஃப். ஓகே, சூப்பர். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு விஷயம் பார்த்துருக்கோம் இல்லைங்களா, இப்போ நெக்ஸ்ட் வந்து வேறு விஷயம் பார்க்க போகிறோம். என்னென்னா ஒரு வாட்டியுமே நம்ம வந்து we have to work on this stuff, right? ஸோ இது வர நீங்கள் என்ன பண்ணலான்னா, நிறைய டெவலப்பர்ஸ். ஓகே, ஸோ ஆஸ் எ டெவலப்பர்ஸ் நான் ஏன் ஸ்டார்டிங்கில் வந்து ஒன்று ஒன்றா காமிச்சேன்னா, இதுதான் பிகினிங். இது முடித்தோடனே நிறைய ப்ரொஃபஷனல் டெவலப்பர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, வில் யூஸிங் எ பேக்கேஜ் கால் ரியாக்ட் ஃபார்ம் ஹூக் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் சேஞ்ச் பண்ணும்போது யூ ஆர் சேஞ்சிங் தி டாம், யூ ஆர் ஷேக்கிங் தி டாம். ஓகே, ஸோ வர்ச்சுவல் டாமாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து ஒன்று ஒன்றா நீங்கள் பண்ணிகிட்டே இருப்பீங்க. ஓகேவா? ஸோ இதில் இருக்க சின்ன சின்ன ட்ராபேக்லாம் வந்து இந்த லைப்ரரி வந்து சால்வ் பண்ணுது. இட்ஸ் கால் ரியாக்ட் ஃபார்ம் ஹூக் இல்லை ரியாக்ட் ஹூக் ஃபார்ம். யா, ஸோ இந்த எக்ஸாம்பிளில் வந்து ஒரு வாட்டி பாருங்கள், இந்த வெப்சைட்டில் நீங்கள் ஒரு வாட்டி பாருங்கள். இட் வில் பி சூப்பர் ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. நம்ம தான் இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ என்ன பண்ணுறேன், லெட் மீ கோ டு தி கெட் ஸ்டார்டட் அண்ட் இதில் எப்படி இன்ஸ்டால் பண்ண சொல்லி பார்க்கலாம். த்ரூ npm இன்ஸ்டால் மூலியமாக பண்ணிக்கலாம். npm இன்ஸ்டால் ரியாக்ட் ஹூக் ஃபார்ம். ஓகேவா? ஸோ நான் என்ன பண்ணுறேன், அதே மாதிரி லெட் மீ கோ ஹியர், கேன்சல் திஸ், npm இன்ஸ்டால் ரியாக்ட் ஹூக் ஃபார்ம். கரெக்டாக? கரெக்ட். என்டர் ப்ரெஸ் பண்ணுறேன், லெட் இட் இன்ஸ்டால். இப்போது நம்ம டைப் பண்ணதுக்கும் இப்போ நம்ம பண்ண போதுக்கும் என்னென்ன டிஃப்ரென்ஸ் பாருங்கள். அதுக்காக நான் ஷோ பண்ணுறேன். ஓகே, ஸோ இன்ஸ்டால் பண்ணியாச்சா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லெட்ஸ் கோ ஹியர் அண்ட் வேணா ஒன்று பண்ணலாங்க. வாட் ஐ வில் டூ இஸ், இங்கே வந்து
நம்ம இந்த ரியாக்ட் ஃபார்ம் ஹூக் பண்ணோம் இல்லைங்களா, ரியாக்ட் ஹூக் ஃபார்மா, ரியாக்ட் ஹூக் ஃபார்ம் வரலாம். டிஃபால்ட்டாக வேலிடேஷன் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா அதில் கஷ்டம் தெரிஞ்சால் தான் நம்ம இந்த பேக்கேஜோட யூஸ்ஃபுல் உங்களுக்கு தெரியும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, ஐ வில் டூ ஒன் திங். ஸோ ஒரு வாட்டியுமே ஐ நீட் டூ சம் வேலிடேஷன்ஸ் ஹியர், ரைட்? ஸோ இந்த ஹேண்ட் இன்புட் வரும்போது ஐ ஹவ் டு செக் தி வேலிடேஷன்ஸ். ஸோ ஐ கேன் செக் இஃப் நேம் வந்து ஃபுல் நேமாக இருந்துச்சு அப்படின்னா ஐ வாண்ட் டு செக் எ வேலிடேஷன். ஸோ ஒரு எரர் ஆப்ஜெக்ட் வச்சுக்கிறேன். அதே மாதிரி யூ ஸ்டேட் அண்ட் இதுக்குள்ளே வந்து சும்மா ஒரு எரர்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். எரர்ஸ் ஃபுல் நேம் அதே மாதிரி இங்கே பாஸ் பண்ணிக்கிறேன். ஃபுல் நேம் அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இமெயில். இதை அப்படியே கால் பண்ணிக்கிறேங்க. இருங்க, ஏன் கஷ்டப்பட்டு அப்படியே கால் பண்ணிக்கிறேன். ஓகே, லெட் சேவ் இட். அண்ட் இது நான் தான் சேவ் பண்ண போகிறேன்னா ஐம் கோயிங் டு சேவ் இட் அஸ் அ கான்ஸ் எரர் அப்படின்னு வைக்கிறேன். எரர் ஃபார்ம் எரர்னு வைக்கிறேன். மேபி ஃபார்ம் எரர். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வாட்டியுமே இந்த வேல்யூஷன் தப்பாக இருந்துச்சுன்னா அங்கே நான் வந்து ஐம் கோயிங் டு சேவ் இட் லைக் தட். ஸோ இது வந்து இட்ஸ் கோயிங் டு பி ஃபார்ம் எரர் செட் ஃபார்ம் எரர். ஓகே, லெட் சேவ் இட். அதே மாதிரி ஃபுல் நேமாக இருந்துச்சுன்னா அந்த டைனமிக்காக தான் செக் பண்ணுறேன். ஸோ என்னோட நேம் வந்து ஃபுல் நேமாக இருந்துச்சுன்னா do the full name validation here. ஓகே, ஸோ நான் இப்போதைக்கு ஃபுல் நேம் மட்டும் நான் வைக்கிறேன். லேட்டராக நம்ம வந்து மாற்றிக்கலாம். சரியா? ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா செக்கிங். ஸோ நேம் வந்து இஃப் இட் இஸ் லென்த் வந்து பார்த்திங்கன்னா நேம் டாட் லென்த் இட் ஷுட் பி greater than or equal to ஒரு 4 இருக்கணும். ஓகே, இருந்துச்சுன்னா I want to return true. இல்லை அப்படின்னா I want to have a message here. என்ன மெசேஜ்? set form error. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா I want the previous value. previous value என்னது? அதே மாதிரி தான். I want previous value as அண்ட் இதை நான் வந்து கரண்ட் வேல்யூ சொல்லிட்டேன்னா அது தப்புங்க. இட்ஸ் கால் ப்ரீவியஸ் வேல்யூ, ப்ரீவியஸ் ஸ்டேட்டில் உள்ள வேல்யூ. ஓகே, ஸோ என்ன பண்ணுறேன்னா இது நான் வந்து as it is அது மாதிரி ப்ரீவியஸ் வாங்கிக்கிறேன் அண்ட் ஹேவ் லைக் தட். இதுக்குள்ளே வந்து அதே மாதிரி ஸோ ஃபஸ்ட் வந்து ப்ரீவியஸ் வந்து நான் வந்து இதில் வாங்குகிறேன். ஓகே, பிகாஸ் எனக்கு பழைய ஏரியாஸ்லாம் வந்து as it is இருக்கணும் இல்லையா, அதனால் வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐ வாண்ட் தி ஃபுல் நேம். ஓகே, இந்த நேரம் வந்து பார்த்திங்கன்னா வேலிடேஷன் ஃபுல் நேம் வேலிடேஷன் ஃபெயில்ட் அப்படின்னு வைக்கிறேன். ரிசல்ட் ட்ரை சேவ் பண்ணி பார்க்கலாமா? ரிஃப்ரெஷ் அண்ட் பிகாஸ் நான் க்ளோஸ் பண்ணிட்டேன் இல்லையா, ஸோ ஐ ஹேவ் டு ரன் தி npm run dev again. ஓகே, ரிஃப்ரெஷ், ரைட் கிளிக், லெட்ஸ் கோ டு இன்ஸ்பெக்ட். ஃபிஷ் பண்ணலாம் திருப்பி ஒரு வாட்டி. அண்ட் கரெக்டாக ரன் ஆயிடுச்சா? இட்ஸ் ஸ்டில் ஆப்டிமைசிங். ஓகே, ஸோ ரிஃப்ரெஷ் பண்ணிக்கலாம் இப்போது. ஓகே, கூல். இப்போ நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், நான் லெட்ஸ் கோ டாப். இந்த ஃபார்ம் ஏரை வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ என்ன பண்ணுறேன்னா நான் வந்து அதே மாதிரி ஐ வில் ஹாவ் அ டெவ் டூல்ஸ் அண்ட் இதில் வந்து காம்பனன்ட்ஸ் வச்சுக்கிறேன். காம்பனன்ட்ஸ் ரிஃப்ரெஷ், க்ளோஸ் பண்ணிட்டு ரிஃப்ரெஷ் பண்ணிவிட்டு ரைட் கிளிக், இப்போ ஓப்பன் டி இன்ஸ்பெக்ட் அகேன். ஏன்னா சம்டைம்ஸ் வந்து ரேட் வந்து லோட் ஆகிருக்காது. ஓகே, இப்போ லோட் ஆகிடுச்சு பாருங்கள், காம்பனன்ட்ஸ் காமிக்குது. ரைட், இப்போ நான் ஸ்க்ரால் பண்ணிவிட்டு லெட் மீ கோ டு தி கான்டெக்ட் பேஜ். இதில் வந்து வி ஹேவ் ஸ்டேட்ஸ், ரைட்? வி ஹேவ் 2 ஸ்டேட்ஸ். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இது பேர் போட்டிருக்காங்க. இதுங்க லெட்ஸ் மீ சி, வி ஹேவ் அ நேம். ஸ்டேட் தான் இருக்குது ஆக்சுவலி, நேம் இருக்கான்னு தெரியல. பாஸ் ஹூக் நேம்ஸ், மேபி ஸ்லோ. இப்போ காமிக்குது ஃபார்ம் எரர். கூல். ஸோ இப்போ இந்த ஃபார்ம் எரர் தான் வேணும் நம்மளுக்கு கரெக்டாக. ஸோ என்ன பண்ணுறேன்னா இதை வேல்யூ என்டர் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா வி ஹேவ் எரர் 10 வருது பார்த்தீங்களா வேல்யூ என்டர் பண்ணும்போது. இஃப் யூ கோ டு கன்சோல் வி ஆர் டூயிங் சம்திங் ராங். ஸ்க்ரால் பண்ணி பார்க்கலாம். அண்ட் நேம் இஸ் நாட் எ ஃபங்க்ஷன் வருது. ஸோ குட் பாயிண்ட். ஸோ குட் டெஸ்ட் கரெக்டாக கண்டுபிடிச்சாரு. ஸோ நேம் இஸ் அ ப்ராப்பர்ட்டி ஹியர். ஸோ ஐ ஹேவ் டிஃபைன்ட் as a method. So property here maybe. Let's give it a try. இப்போது
நாட் நேமுங்க, இது வந்து வேல்யூ இல்லை, மை மிஸ்டேக். இட்ஸ் கோயிங் டு பி வேல்யூ. சேவ், செக் பண்ணி பார்க்கலாம். ரிஃப்ரெஷ், வேல்யூ என்டர் பண்ணால் எரர் வரல. லெட்ஸ் கோ அண்ட் செக் தி காம்போனன்ட்ஸ். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா go to state and இங்கே பார்த்தீங்கன்னா full name validation failed சொல்லி வருது. ஓகே, now we have a error message. இப்போ என்ன பண்ணலாம், இந்த error message வந்து நம்ம கீழே ஷோ பண்ணிக்கலாமா for our UI. ஸோ என்ன பண்ணுறேன், let me go to the bottom UI and இங்கே என்ன பண்ணுறேன்னா ஒரு சிம்பிளாக ஒரு ஸ்மாலில் ஒரு இது கிரியேட் பண்ணுறேன், எரர். ஸோ ஒரு கண்டிஷன் செக் பண்ணுறேன் லாஜிக்கலாக. ஸோ இஃப் என்ன எரரு, ஃபார்ம் எரரா, ஃபார்ம் எரர் டாட் ஃபுல் நேம் இருந்துச்சு அப்படின்னா, இட்ஸ் லென்த் வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா, ஓகே, ஸோ லென்த் வந்து கிரேட் தென் 0வாக இருந்துச்சு. ஏன்னா பை டிஃபால்ட் நம்ம வந்து ஈக்குவல் டு போட்டிருக்கோம் இல்லைங்களா, ஐ மீன் எம்டி வேல்யூஸ் போட்டிருக்கோம் இல்லைங்களா, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் எம்டி வேல்யூஸ் போட்டிருக்கோம். ஸோ வாட் வி கேன் டூ, வி கேன் ஆல்சோ ரீப்ளேஸ் தட் வேல்யூ வித் நல் இஃப் பாசிபிள். ஓகே, ஸோ இப்போ நம்ம கரெக்டாக செக் பண்ணிக்கலாம். இஃப் கோ பேக் அண்ட் வி டோன்ட் ஹேவ் டு ஹாவ் லென்த் ஹியர். டேரெக்டாக வேல்யூ இருந்துச்சுன்னா என்ன வேணும் எனக்கு, ஐ வாண்ட் to display this message. Suppose எதுவுமே இல்லைனா I don't want to display anything. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா I want to display the message which is form error dot full name சொல்லி வேணும் உனக்கு. செக் பண்ணி பார்க்கலாமா, let's give it a try. Save, refresh and by default refresh ஆயிரும், but still I want to make sure myself எல்லாம் refresh ஆயிடுச்சான்னு. ஸோ வேல்யூ என்டர் பண்ணுறேன் அப்படின்னா எஸ் வருது, அட்லீஸ்ட் வேல்யூ வருது. ஓகே, ஸோ இது வந்து ஏன் வரலன்னா இட் ஹேஸ் டு பி டைனமிக், ரைட். ஸோ டைனமிக்காக இருக்கிறதுனால போட்டுக்கிறேன். ஸோ இப்போ செக் பண்ணி பார்க்கலாமா, refresh ஏ அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம என்டர் பண்ண இங்கே தந்த வேல்யூ வந்து இங்கே வருது. ஓகே, ஸோ இங்கே தந்த வேல்யூ வருது. ஓகே, ஸோ இது கொஞ்சம் நாள் என்ன பண்ணலாம், நம்ம வி கேன் ஹேவ் இட் லைக் ரெட் கலர் வச்சுக்கலாம். ஸோ லெட்ஸ் கால் ஹியர், இங்கே வந்து கிளாஸ் நேம் ஆஃப் டெக்ஸ்ட் ரெட் ஆஃப் 500 சேவ் அண்ட் ஆஸ் இட் இஸ் ப்ரிஃபேஷ் பண்ண வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த 4 கேரட் தரது வரைக்கும் வரும். 4 கேரட் போயிடுச்சுன்னா 4 கேரட் வரைக்கும் வரல, அதுக்கப்புறம் போகல பாருங்கள், பிகாஸ் we are doing something wrong. ஸோ நம்ம பண்ணுறோம், மேலே போயிட்டு இங்கே ரிட்டன் இருக்கு இல்லையா, லெட்ஸ் டூ ஒன் திங். இந்த ரிட்டன் வந்து மேபி ஃபால்ஸ், I'll remove this entirely. Save, refresh. Okay, I have to what I have to do, greater than or equal to 4, greater than 4 இருக்கட்டும். அண்ட் லாஜிக் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டன் வந்து I'll run as it is. செக் பண்ணி பார்க்கலாம். refresh. Okay, fine. So return false maybe. Save, refresh. Okay. அன்பு வேல்யூவோட லென்த் வந்து லிமிட் பண்ற மாதிரி இருக்கு அன்பு. Yeah. What else we can do? அதில் ஒன்று பண்ணலாம், சிம்பிள். நம்ம ஏன் மற்ற விஷயங்களுக்கு பார்த்துக்கணும், ஒன்று பண்ணுவோம். சரி, நான் என்ன பண்ணுறேன்னா இதை அப்படியே உல்டாவாக பண்ணிக்கிறேன். டிசைனை வந்து இஃப் வேல்யூ டாட் லென்த் வந்து லெஸ் டான் ஆர் ஈக்குவல் டு லெஸ் டான் 4 இருந்துச்சு அப்படின்னா அப்போது எனக்கு இந்த எரர் வேணும் எனக்கு. ஓகே, அப்படி இல்லைன்னா எனக்கு எதுவுமே தேவையில்லை. ஓகே, இட்ஸ் லைக் இன்வர்சிங், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இட்ஸ் கால் இன்வர்சிங். செக் பார்க்கலாமா, சேவ் இட், ரிஃப்ரெஷ், போட்டால் வேல்யூ வருது. அண்ட் இப்போ போகும்போது வேல்யூ கிளியர் ஆகல. ஓகே, ஸோ பிகாஸ் நான் ஆல்ரெடி ஹேவ் அன் மெத்தட் இயர். ஸோ இங்கே வந்து வேல்யூ வந்து லெஸ்ஸாக இருக்கிறது மட்டும் தான் வைக்கிறோம், லெஸ் தான் ஈக்குவல் டு 4. ஸோ அந்த எரர் நம்ம கிளியர் பண்ணோம் இல்லையா. ஸோ வி ஹேவ் டு கோ டு எல்ஸ் பிளாக் அண்ட் வி ஹேவ் டு கிளியர் தட் எரர் ஆஸ் இட் இஸ். ஸோ இது வந்து கிளியர் பண்ணிக்கணும், கிளியர் திஸ் வேல்யூ ஆஸ் இட் இஸ். ஸோ சேவ், ரிஃப்ரெஷ், வேல்யூ போட்டேன் அப்படின்னா ஸோ இங்கே வரும்போது வேல்யூ வருது, பட் 4 வேல்யூ வரல. ஓகே, now as logic wise it's okay, but it's a very very ugly approach. Okay, இப்படி பண்ணக்கூடாது எல்லாருமே. ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா இதுக்கு பதிலாக வந்து we can use some other libraries called react hook form. ஓகே, ஸோ அதை வச்சு நான் எப்படி பண்ணலாம்னு சொல்கிறேன் பாருங்கள். ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து இந்த ஃபார்ம் பண்ணதுக்கு ஒரு 30 minutes விட்டுருங்களேன் ஃபார் கம்போனண்ட், ஆர் ஈவன் யூ டேக் 1 hour. ஸோ ரிமைனிங் ஒரு half an hour நம்ம வந்து இந்த விஷயத்தில் பார்த்துருந்தோம் இல்லையா. இதை நான் எந்த அளவுக்கு சிம்பிளாக நம்ம இந்த ஃபார்ம் ஹூக் மெத்தடில் பண்ணலான்னு சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ வாட் ஐ வில் டூ ஜஸ்ட் வேலிடேட் மாதிரியா அது? நாட் ஜஸ்ட் வேலிடேட் வந்து இட்ஸ் ஃபார் JavaScript, பட் ரியாக்ட் யூஸ் பண்ணதுனால இது சிமிலரான ஃப்ரேம் ஒர்க். அதுக்கேற்ற மாதிரி ரியாக்ட் யூஸ் பண்ணுற ஃபார்ம் வேலிடேஷன் தான். எஸ்,
ஓகே ரைட். ஸோ என்ன பண்ணுறேன்னா ஐ வில் சேவ் திஸ். ஓகே I will amend this for example. Cool, done. ஸோ என் ரெஃபரன்ஸ்க்காக நான் அமெண்ட் பண்ணியிருக்கேன். நோ ப்ராப்ளம். அமெண்ட்னா லைக் ப்ரீவியஸ் கமெண்டை வந்து திருப்பி அது மேலே ரைட் பண்ணது இருக்குது. ஓகே ரைட், சூப்பர். ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா நம்ம ஆல்ரெடி வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் யூஸிங் npm install react hook form அப்படின்னு சொல்லி இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். கரெக்டாக? இப்போ என்ன பண்ணணும் நான், ஸோ டாக்குமெண்ட்ஷிப் போயிருங்க. எப்பயுமே போகும்போது டாக்குமெண்ட்ஷிப் போயிருங்க. நான் இதை வந்து இப்போதைக்கு எல்லாம் கிளியர் பண்ணிக்கிறேன். ஐ டோன்ட் வாண்ட் திஸ் வேலிடேஷன்ஸ் ரைட் நவ். ஐ வில் ரிமூவ் திஸ் என்டையர் கோட் அண்ட் இதெல்லாம் ஆசிட்டிஸ் இருக்கட்டும். அண்ட் இது கூட இப்போதைக்கு இருக்கட்டுமா? ஸோ இப்போதைக்கு நான் அதை கமெண்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, அண்ட் ஐ டோன்ட் நீட் திஸ் ஃபார்ம் error 2. ஓகே, பிகாஸ் அதோட மோஸ்ட் எஃபிஷியன்ட் வே தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போது. ஸோ லெட்ஸ் சேவ் இட். அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம்பிள் கோட் போட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இதில் நீங்கள் வந்து ஒன்ஸ் யூ இன்ஸ்டால் இட் யூ கேன் கால் தி யூஸ் ஃபார்ம். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா யூ ஹேவ் டு இம்போர்ட் தி ஃபார்ம் லைக் திஸ். ஸோ நான் மேலே போயிட்டு இல்லை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா உங்கள் வேல்யூஸை வந்து நீங்கள் இது மாதிரி யூஸ் ஃபார்ம் ஒன்று இருக்குது. இப்போது இட்ஸ் கமிங் ஃப்ரம் ரியாக்ட் ஹூக் ஃபார்ம். ஸோ என்டர் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வி ஹேவ் தி ப்ராப்ஸ். என்ன ப்ராப்ஸ் தர போகிறோம், என்ன ப்ராப்ஸ் நீங்கள் போட்டுக்கலாம். ஓகே, ஸோ பை டிஃபால்ட்டாக அவங்க என்ன வச்சுருக்காங்க, லெட்ஸ் யூ ட்ரை. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, தி ஹேவ் தி இன்புட்ஸ். ஓகே, அண்ட் ஸோ அண்ட் ஸோ நான் வந்து லெட் மீ இங்கே பார்த்தீங்கன்னா வி ஹேவ் 2 வேரியன்ட்ஸ், TS and JS. TS and TypeScript, JS and JavaScript. Let's go look on the JavaScript part. ஸோ JavaScript பார்த்தீங்கன்னா அவங்க ஃபஸ்ட் இம்போர்ட் பண்ணிக்கிறாங்க. ஓகே, அது பிரச்சனை இல்லை. அண்ட் இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இதை நம்ம கால் பண்ணியிருக்குது யூஸ் ஃபார்ம். ஸோ இதில் வந்து ஆப்ஜெக்ட் டீஸ்ட்ரக்சரிங்கில் they are picking some methods. ஓகே, இதில் முக்கியமானது பார்த்தீங்கன்னா let's pick something called register. ஸோ கான்ஸ் அண்ட் இதுக்குள்ளே வந்து ரிஜிஸ்டர் மட்டும் எடுக்கிறேன் இப்போதைக்கு ரிஜிஸ்டர். ஓகே, ஸோ இது என்னென்னா when we are using this kind of form hook, ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம வந்து இதை வந்து நம்ம இன்புட் இருக்கு இல்லைங்களா, இன்புட்டில் இப்போ வந்து நம்ம வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா வாட் ஐ வில் டூ இஸ் ஓகே நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ஃபார்ம் இன்புட் இருக்கு இல்லைங்களா, இதுக்குள்ளே வந்து ஐம் கோயிங் டு பாஸ் லைக் சம்திங் கால் ரிஜிஸ்டர் சொல்லி ஒன்று பாஸ் பண்ணுறேன். ஓகே, நான் எதுக்கு நான் சொல்கிறேன் உங்ககிட்ட. ஸோ லெட் மீ பாஸ் தி ரிஜிஸ்டர் ஆஸ் இட் இஸ். அண்ட் அதே மாதிரி என்னோட கான்டெக்ட் பேஜில் போயிட்டு என்ன பண்ணுறேன், எல்லா காம்போனண்ட்டுக்கும் நான் வந்து ஐம் கோயிங் டு பாஸ் சம்திங் கால் ரிஜிஸ்டர். நான் ஒன்று பண்ணுறேன், லெட் மீ கூகுள் இட். கரெக்டாக எப்படி நம்ம பண்ணலான்னு பார்க்கலாம். ஓகே, பிகாஸ் நம்ம தப்பாக பண்ணிட்டு வச்சுக்கோங்களேன், இட் won't work as it is. நல்லா ரியாக்ட் ஃபார்ம் ஹூக் இன் components. சேவ். ஓகே, ஸோ வி ஹாவ் மெனி மோர் எக்ஸாம்பிள். ஆக்சுவலி உங்களுக்கு நான் சொன்னதுக்கும் சோஃபா புரிஞ்சதா எல்லாருக்கும்? ஸோ நான் சொன்ன வரைக்கும் பண்ணதுக்கு உங்களுக்கு எவ்வளோ நேரம் எடுக்கும் ஆக்சுவலி? how much time it will take? ஏன்னா இது அகெயின் நான் இன்னும் டாபிக் சொல்லும் போது அகெயின் வில் டேக் யூ ஸோ மச் டைம் ஐ கெஸ். அதனால் நம்ம திருப்பி நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஏன்னா இப்போ 7:30 மணி ஆயிடுச்சு. அனதர் ஒரு அட்லீஸ்ட் 1 hour எடுக்கும். 8:30க்கு முடிஞ்சதுன்னா நல்லா இருக்காது. ஸோ நீங்கள் என்ன பண்ணலான்னா சோஃபா நான் பண்ண இந்த ஒர்க்கை வந்து யூ கைஸ் கோ அண்ட் எக்ஸ்ப்ளோர். ஓகே, மீன்வெல் நான் என்ன பண்ணுறேன்னா ஐ வில் லேர்ன் லைக் எப்படி நம்ம வந்து இந்த கரெக்டாக அந்த காம்பவுண்டுக்குள்ளே போகணும்னு சொல்லிட்டு நானும் கற்றுக்கிட்டு நம்ம மேபி இஃப் பாசிபிள் நாளைக்கு கூட நம்ம இந்த செக்ஷன் வந்து நம்ம ரிசீவ் பண்ணிக்கலாம் ஆஸ் இட் இஸ். ஓகே, பிகாஸ் டைம் இருந்தால் பரவாயில்ல, டைம் இல்லாத மாதிரி எனக்கு தோணுது. இந்த கோட் வேணுமா உங்களுக்கு? ஓகே, நீங்கள் டேட்டா டைப் பண்ணிக்கலாமே. ஒய் யூ நீட் இஸ் கோட்? சரி ஓகே, சரி ஓகே. எனிவே நான் கமெண்ட் கிட்லாம் புஷ் பண்ணுறேன் இப்போ நான். ஸோ யூ கைஸ் கோ அண்ட் கெட் இட். ஸோ வாட் ஐ வில் டூ ஃபார் நவ், இது என்டையராக நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஐ வில் ரிமூவ் எவ்ரிதிங். இட்ஸ் காட் எவ்ரிதிங் and I will push it. So git and now a new trick நான் இப்போ சொல்கிறேன். இப்போது I have installed a GitHub CLI. ஸோ அதில் வந்து இப்போ க்ரியேட்டா. ஸோ நான் வந்து GitHub டேட்டா ஓப்பன் பண்ணாமல் நான் இதிலே நான் புஷ் பண்ணிக்கலாம். ஓகே,
ஸோ புஷ் எக்ஸிஸ்டிங் லோக்கல் ரெபாசிட்டரி பிகாஸ் ஆல்ரெடி கிட் ரெபாசிட்டரி வச்சுருக்கேன். ஸோ ஐம் கோயிங் டு புஷ் இட் இன்டு அ GitHub. ஸோ புஷ் அண்ட் இட்ஸ் கோயிங் டு பி அ டிஃபால்ட் பாத், எஸ். அண்ட் பேர் வந்து ரெஜிஎஸ் இன்டர்ன்ஸ் வைக்கிறேன், எஸ். அண்ட் எந்த ரெபாசிட்டரி ஓனர்னு காமிக்குது. நான் வந்து என்னோட இது செலக்ட் பண்ணிக்கிறேன், டிஸ்கிரிப்ஷன் சிம்பிள் எக்ஸ்பிளனேஷன் ஃபார் இன்டர்ன்ஸ் அண்ட் பப்ளிக் வைக்க போகிறேன். அண்ட் ஆட் ரிமோட், எஸ், ஒய். அண்ட் ஒரிஜினல் இருக்கட்டும் டிஃபால்ட்டாக, அண்ட் ஒய். அண்ட் இட்ஸ் ரன்னிங் ஆக்சுவலி. ஸோ இது என்ன பண்ணணும்னா, இட் வில் ஆட்டோமேட்டிக்லி புஷ், இட் வில் கிரியேட் எ கிட் ரெபாசிட்டரி ஃபார் மீ அண்ட் இட் வில் புஷ் தி கரண்ட் பிரான்ச். இப்போ நான் திரும்ப போயிட்டு ஆட் பண்ணிவிட்டு ரிமோட்லாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா லெட் இட் கம்ப்ளீட் ஆகிடுச்சா? இப்போ பாருங்கள். ஸோ GitHub browse இது கமெண்ட் இது டைப் பண்ணும்போது இட் வில் ஆட்டோமேட்டிக்லி ஓப்பன் இட் இன் ஆஸ் எ ரெபாசிட்டரி. இப்போ பார்த்தீங்களா எல்லா ஒர்க்குமே சிம்பிளர் ஆகிடுச்சு. ஓகே, ஐ டோன்ட் நீட் டு கோ ரெபாசிட்டரி க்ரியேட்டு ஆடு ரிமோட்டு அது பண்ணணும் அவசியம் இல்லை. ஸோ அதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள். இதெல்லாம் நான் ஏன் உங்களுக்கு ஸ்டார்டிங் சொல்லலைன்னா, உங்களுக்கு தேவைப்படும் போது நீங்கள் கற்றுக்கோங்க. ஓகே, ஃபார் நவ் you don't need to be like மற்ற விஷயங்களை கற்றுக்கிட்டு நீங்கள் அப்புறம் உள்ளே வரலாம். ஓகே, now you have this code. நான் இங்கேயும் ஷேர் பண்ணுறேன் அண்ட் குரூப்புக்கும் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ you guys can go and check this code. அண்ட் இஃப் பாசிபிள் நாளைக்கு வந்து அந்த React hook form வச்சு நான் எப்படி பண்ணலாம் நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஓகே, வித் திஸ் கரண்ட் அப்ரோச். ஸோ இப்போ நீங்கள் பண்ணது ஐ திங்க் யாரெல்லாம் பண்ணல விஷயங்கள். இப்போ ஓப்பன் தி internship form. ஸோ ஐ திங்க் ரியாஸ் இன்னும் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகே, ரியாஸ் அண்ட் ஓகே. ஸோ ஐ திங்க் ஸ்வீட் வில் கம்ப்ளீட் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கம்ப்ளீட் பண்ணுவான்னு நினைக்கிறேன். ஸோ ரியாஸ் நீங்கள் வந்து எப்போ முடியுதோ நீங்கள் வந்து ஆஸ் பாசிபிள் இருக்கீங்களா ரியாஸ்? ரியாஸ் ஆப்சென்டீஸா இன்னைக்கு? ரியாஸ் வந்து எக்ஸ்கியூஸ் கேட்டிருக்காங்க, ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க. ஓகே 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 ஃபைன். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், நியூ டாஸ்க் வந்து டாஸ்க் 5 சொல்லிவிட்டு நான் ஆட் பண்ணுறேன் இப்போது. ஓகே, React forms form component டாஸ்க் 5 ஆட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் வந்து சேம் இதே ஃபங்க்ஷனாலிட்டி வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணுங்கள். க்ரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இங்கே நீங்கள் டாஸ்க்காக நீங்கள் போடுங்க. ஓகே, ஸோ நாளைக்கு வந்து டாஸ்க் 6 பார்க்கலாம். அப்படியே ஒன்று ஒன்றா போயிட்டு பார்த்துட்டு அண்ட் மோஸ்ட் ப்ராபப்ளி பை இன்றைக்கி வந்து 7 இல்லையா, 7 Wednesday. ஸோ இந்த நெக்ஸ்ட் வீக் ஆன் மண்டே ஆன்வேஸ் we can start Node.js. ஓகே, ஸோ அதுக்குள்ளே முக்கியமான கான்செப்டாக நான் அதில் கவர் பண்ணிடுறேன் நான் நெக்ஸ்ட் அப்கமிங் டேஸில். ஸோ அதை பார்த்துட்டு நம்ம நெக்ஸ்ட் வீக்லேருந்து Node.js ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒரு சின்ன பேக் மாதிரி க்ரியேட் பண்ணிவிட்டு இட்ஸ் மூவ் ஆன். கொஞ்சம் டைம்லாம் கொஞ்சம் நிறையா இருக்காது உங்களுக்கு. ஸோ ட்ரை டு பி இன் டச் அண்ட் டக்குன்னு அந்த டைம்குள்ளே நீங்கள் ஒர்க் பண்ண பாருங்கள். எனி டவுட்ஸ்? எது டவுட்ஸ் இருக்கா சோஃபா ஒர்க் பண்ணதில்? யூடியூப் எனி டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் டீம் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் என்கிட்ட கேட்கலாம். ஓகே ஃபைன். இஃப் யூ ஹேவ் நோ டவுட்ஸ்னால் பிரச்சனை இல்லை. ஓகே கூல். ஐ வில் எண்ட் திஸ் ஸ்ட்ரீம் அண்ட் நம்ம அகெயின் டுமாரோ ஆஃப்டர்நூன் பார்க்கலாம். ஓகே ஓகேங்க, பாய் பாய்.